பிரியமான தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற உங்கள் யாவருக்கும் கிறிஸ்தியேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்லாது, அடியேன் சார்ந்திருக்கிற திருச்சி சகோதரர்கள், உங்கள் உடனங்கங்கள், அவர்களுடைய அன்பு வாழ்த்துக்களையும், அடியேன் தொடர்ந்து பயணம் செல்லக்கூடிய ஒவ்வொரு பட்டணங்கள் தோறும் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பான சகோதரிய பரிசுத்தமான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அடியனுக்கு அவருடைய பரிசுத்தமான சத்தியங்களை பகிர்ந்து சொல்லும்படியாக மீண்டுமாக ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தை தந்திட்ட தேவனுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் நம்ம தியானிக்க இருக்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துதல். உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்தல். பர்ஃபெக்ட் த்ரூ சஃபரிங்ஸ். இந்த பாடத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆதார வசன பகுதிகளை ஒரு முறை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7 10 வசனங்கள். அவர் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று இரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய இரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். ஆமாம், இந்த வசனத்தின் அடிப்படையில தான் இன்றைய தினத்தில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் வருடந்தோறும் மிக முக்கியமான நாட்களாக பார்க்கப்படக்கூடிய காலங்கள் இந்த பகுதியாக இருக்குது. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய அந்த மிக பரிசுத்தமான ஒரு நாட்களை நோக்கி நம்ம கடந்து சென்று விட்டுருக்கோம். அதுல ஒவ்வொரு நாளிலுமே நாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய அந்த மரணத்தை குறித்ததான, தியாக மரணத்தை குறித்ததான ஒவ்வொரு தியானங்களையுமே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எவ்வளவுதான் நம்ம தியானித்துக் கொண்டே இருந்தாலுமே, நாம் அதில் மிக குறைவுபடுகிறவர்களாக காணப்படுறோம் எப்பவுமே. ஏனென்று சொன்னால், அவருடைய உபத்திரவங்கள்ல நாம் குறைவானத தான் செலுத்த முடியுது. அதனால அவரை குறித்தான முழுமையான அ அறிவ நாம் சாகுற வரைக்கும், நம்முடைய மரண தருவாயில் வரைக்கும், நம்முடைய ஓட்டத்தின் முடிவு பரியந்தம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, சகோதரர் ரசல் அவருடைய எழுத்துக்களிலிருந்து முழுமையாக இந்த பாடத்தை நம்ம எடுத்திருக்கிறோம். ரீப்ரிண்ட் நம்பர் 1806. சகோதரர் ரசல் அவர்கள் இந்த பாடத்த ஒரு 4 பகுதியாக அவரு பிரிக்கிறார். இந்த வசனத்தின் அடிப்படையில பிரிக்கிறாரு. முதலாவது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள். 2வது, எதற்காக பயந்தார்? எதிலிருந்து அவர் ரட்சிக்கப்பட்டார்? 4வதாக, யாருக்கு 3வதாக அவர் குமாரனாய் இருந்தும் என்ற தலைப்பு. 4வதாக, யாருக்கு அவர் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமானார். இந்த 4 வகையான தலைப்புகள்ல தான் சகோதரர் ரசல் அவர்கள் இந்த விளக்கப் பகுதியில நமக்கு குடுக்குறாங்க. அப்ப இந்த பாடத்த ஆரம்பிக்கும்போதே சகோதரர் நமக்கு மிக அருமையான வார்த்தைகளோடு ஆரம்பிக்கிறார். ஆண்டவருடைய அனுபவங்கள். நம்முடைய ஆண்டவருடைய அனுபவங்கள் இந்த மாரி வசனங்கள நம்ம தியானிக்கும் பொழுது, இந்த வசனங்கள்ல உள்ளார்ந்த பார்வைய கொண்டிருக்குதாம். உள்ளார்ந்த பார்வை ரொம்ப ஆழமான ஒரு பார்வைய, ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனைய இந்த வசனங்கள் கொண்டிருக்குது. அது மாத்திரம் இல்லாம, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல நமக்காக அவர் எப்படியெல்லாம் சுமை சுமந்தார். நமக்காக அவர் எப்படியெல்லாம் சுமைகளை சுமந்தார்ங்கிறத புரிந்து கொள்வதற்கு இந்த வசனம் ரொம்ப உதவிகரமா இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டு, இந்த ஒரு மிகப்பெரிய வார்த்தைகளோடு ஆரம்பிக்கிறார். இந்த வார்த்தைகள் நம்ம படிக்கும் பொழுதே நமக்கு எப்ப இருக்குன்னா, ரொம்ப ஆவல குடுக்கிறதா இருக்கு. 7ஆம் துறை வார்த்தைகள் படிக்கும்போது. அது உள்ளார்ந்த பார்வை தருது. அது மாத்திரம் இல்லாம, நமக்காக சுமந்த சுமைகளை புரிந்து கொள்வதற்கு உதவியா இருக்கும். நமக்காக ஒருத்தர் ஒரு சுமை சுமக்கும்போது, அந்த சுமையினுடைய பாரத்தையும், அந்த சுமையினுடைய கடினத்தையும் புரிந்து கொள்ளாம இருந்தா நாம் என்னன்னு சொல்லுவோம்? நமக்காக ஒருத்தர் சுமை சுமக்குறாங்க. அந்த சுமையினுடைய பாரத்தையும், அந்த சுமையினுடைய கடினத்தையும் நம்ம புரிந்து கொள்ளாம இருந்தா நம்மள வந்து என்ன சொல்லுவாங்க? உங்களுக்காக தான் அந்த பாரத்தை சுமந்திருக்கிறாரு. நீங்க கூட புரிஞ்சுக்கலைன்னு நெனைப்பாங்க இல்லைங்களா? அந்த புரிந்து கொள்வதற்கான மிகப்பெரிய உதவிகரமா தான் இந்த வசனங்கள்ல அப்போஸ்தலன் பவுல் பேசியிருக்கிறதாக சகோதரர் ரசல் அவர்கள் 7ஆம் துறையில் பதிவு செய்றார். இந்த ஒரு வார்த்தைகளோடு, இந்த ஒரு ஆழமான சிந்தனைகளோடு இந்த பாடத்துக்குள்ள கடந்து போகலாம். முதலாவது அவர் சொல்றாரு, மாம்சத்தில் இருந்த நாட்களில். முதலாவது அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, மாம்சத்தில் இருந்த நாட்கள்ன்னு சொல்லும்போது, முதலாவதாக பேர் கிறிஸ்தவர்கள் மற்றும் உலகத்தினுடைய மற்றவர்கள் எப்படி சொல்றாங்கன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவரு எப்படி இருந்தாரோ, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல எப்படி இருந்தாரோ, அவர் மகிமைக்கு போயிட்டாருன்னா, அவர் அப்பயே அப்படியே தான் இருக்கிறாரு. எந்த மாற்றமுமே இல்ல. அவர் மாம்சத்திலே குழைந்து மாம்சத்திலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இந்த மாரியான ஒரு தவறான கற்பனைகளோட இருக்கிறதாக சகோதரர்கள் வந்து அத கோட் பண்ணிட்டு, பின்பு என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் சரீரம்
பலி செலுத்தப்பட்டது. அந்த சரீரம் திரும்பி எடுத்துக்கொள்ளப்படவே இல்ல. அந்த சரீரம் திரும்ப எடுத்துக்கொள்ளப்படவே இல்ல. முழுமையாக அது என்ன பண்ணப்பட்டதுன்னா, தத்தம் செய்யப்பட்டு முழுமையாக எரிக்கப்பட்டது. முழுமையாக அந்த சரீரம் பலி செலுத்தப்பட்டது. அப்படி பலி செலுத்தப்பட்டது தான் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டது. என்ற வார்த்தைகளோடு என்ன பண்றாருன்னா, சகோதரர் நமக்கு இந்த விளக்கத்த ஆரம்பிக்கிறார். அப்படியாக அவரு சொல்லும்பொழுது, அவருடைய தாழ்த்தப்படுதலானது நித்தியமான தாழ்த்தப்படுதல் அல்ல. அவர் மாம்சத்துக்கு வந்தாரு. அப்படி வந்தது நித்தியமான தாழ்த்தப்படுதல் அல்ல. அதைத் தொடர்ந்து ஒரு மகிமையான உயர்த்தப்படுதல் இருக்கிறது. அது என்ன மகிமையான உயர்த்தப்படுதல்ன்னு சொல்லும்பொழுது, திவ்ய சுபாவத்திற்கென்று, அசுபாவத்திற்கே உரிய தன்மையில அவர் உயிர்த்தெழுப்பப்பட்டார். பின்பாக வரக்கூடிய சீசர்களாகிய நாம், அவருடைய பின்னடியார்களாகிய நாம், அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம் என்பதனால, நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று அவர் சொல்றார். நாம் இறந்துட்டு மாம்சத்திலே உயிர்த்தெழுப்ப போறது கிடையாது. அவருடைய மாம்சத்தில கொலையுண்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டாரோ, அதே போல நாம் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியில அதான் அவர் இருக்க வண்ணமாகவே அவரை தரிசிப்போம் என்று சொல்றார். அப்போ இத சொல்லிட்டு சகோதரர் ரொம்ப அழகான சில வார்த்தைகள் பதிவு பண்றார். அந்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் மாற்றம் அடைந்திருந்தாலும், நம்முடைய ஆண்டவர் அதே இயேசு தான். இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். அவர் மாற்றம் அடைஞ்சுட்டாரு. எப்படி? மாம்சத்திலிருந்து மகிமைக்கு ஆயிட்டாரு. ஆவிக்குரிய சரீரம் ஆகிட்டாரு. அப்படி ஆனாலுமே, அதே ஆண்டவர் இயேசு தான் அவரு. அப்படின்னா என்ன சொல்ல வராரு? அவர் மாம்சத்துல நீங்க எப்படி பார்த்தீங்க? என்ன குணலட்சணத்தோடு இருந்தாரோ, அதே மாரி தான் மகிமையிலுமே அதே சாயல்ல தான் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாம ரொம்ப அழகான ஒரு வசன பகுதி குடுக்குறாரு. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இறங்குன இறங்குனவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். பாருங்க, இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக, எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவராய் இருக்கிறார். இப்ப இந்த இறங்கினவர் என்னன்னா, மாம்சத்தில இறங்கினவரு, அவர் எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாகனா, இந்த முழு தெய்வீக திட்டத்தினுடைய எல்லா அம்சங்களையுமே அவர் நிரப்பிட்டார். அப்படி நிரப்பத்தக்கதாக வானங்களுக்கு உயர்த்தினார். இந்த இயேசு தான் வானத்திற்கு போன அந்த இயேசு தான் மாம்சத்தில் இருந்த இயேசு. மாம்சத்தில் பார்த்துட்டு அதே இயேசு கிறிஸ்து தான் மகிமையில இருக்க இயேசு கிறிஸ்து. எந்த மாற்றமுமே இல்லை. ஒருவேளை இத நமக்கு எடுத்துட்டோம்னா எப்படி இருக்குங்க? நம்ம ஆரம்பத்தில ஒரு சகோதரரா ரொம்ப அருமையான வகையில வந்திருப்போம். ஆனா காலங்கள் போக போக நம்ம அதே உற்சாகமுள்ள சகோதரரா, அதே உற்சாகமுள்ள சகோதரியா நம்ம இருக்க முடியுதுங்களா? ஆரம்பத்தில பார்த்த அதே சகோதரன் தான் நான். அப்ப நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியல இல்லைங்களா? ஆனா கர்த்தர் இயேசு மாம்சத்தில எப்படி பார்த்தோமோ, அதே ஆண்டவர் தான் மகிமையில இருக்கிறார். அதே போல தான் இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா காணப்படுறார். அது மாத்திரம் இல்லாம, அவர் ஆவியின் தன்மையிலிருந்து மனித ரூபம் எடுத்தபோதும், அவரில் எந்த மாற்றமும் இல்ல. மனித இயல்பிலிருந்து, மாம்ச சரீரத்திலிருந்து தெய்வீக நிலைமைக்கு மாறும்போதும், அவருடைய தனித்தன்மை, அதாவது தனித்துவம் அழிக்கப்படவில்லை என்று சொல்றாரு. அவருடைய தனித்துவம் என்னங்க? கிறிஸ்ட், இயேசு, கிறிஸ்து அப்படின்னாவே ஒரு 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 தனித்துவம் இருக்கு இல்லைங்களா? அவர் எப்பேர்ப்பட்டவர்ன்ட்டு. அந்த தனித்துவம் அழிக்கப்படவே இல்ல. அவர் மாம்சத்தில எப்படி இருந்தாரோ, இன்னமும் அப்படிதான் இருக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? அவர் மாம்சத்தில இருக்கும்போது என்ன தனித்துவத்தில இருந்தாரோ, என்ன தனித்தன்மையில இருந்தாரோ, இண்டிவிஜுவாலிட்டி என்ன தனித்தன்மையில இருந்தாரோ, அதே போல தான் மகிமையில இன்னுமே காணப்படுறார். அத அவரே சொல்லிட்டார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். பார்த்தீங்களா? மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் அப்படியே தான் இருக்கேன். நான் மரிக்கும்போது மாம்சத்தில இருந்த இயேசுவா, நான் என்ன சாயல்ல இருந்தேனோ, என்ன தனித்துவத்தில இருந்தேனோ, இப்ப நான் உயிர் தெழுந்துட்டேன். இப்பவும் நான் அப்படியே தான் இருக்கேன். ஆழமான பொருள். அன்பான சகோதர சகோதரிகளே! தேவனுடைய குமாரன் அவர் மாம்சமா இருந்துட்டாலுமே, அவர் மாம்சமா இருக்கும்போது என்ன என்ன வகையில தன்னை வெளிப்படுத்தினாரோ, இன்னும் அப்படியே தான் காணப்படுற நம்முடைய அன்பான ஆண்டவர். இதான் சகோதரர் சொல்றாரு. அவருடைய மாம்சத்தினுடைய நாட்கள் எண்ணப்பட்டதாகவும், குறைவாக இருந்ததுனால தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தணும். அவருடைய குறைவான நாட்கள் மிகவும் உபத்திரவமான காலங்களா காணப்பட்டிருக்குது. அதுக்காகவும் நம்ம நன்றி செலுத்தலாம். ஏன்னா, அத்தனையுமே நமக்காக சுமந்து தீர்த்தார். நம்முடைய சுமைகளை அவர் சுமந்து தீர்த்தாரு. அன்பான சகோதர சகோதரிகளே! அப்போ ரொம்ப அழகா சகோதரர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல அவர் எப்படி இருந்தாரோ, அதே போல தான் மகிமையிலுமே
காணப்படுறார். மாற்றமே இல்லாத இயேசு கிறிஸ்துவாக காணப்படுறார். இது இப்பயும் மட்டுமான்னு கேட்டா, இல்ல. இந்த தெய்வீக திட்டம் முழு அம்சம் முடிந்த பின்புமே, நம்ம வசனம் வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 15ல வாசிக்கிறோம் இல்லைங்களா? எல்லாவற்றையும் அவர் பாதப்படிக்கு கீழ்ப்படுத்தி, அவர் என்ன பண்ணியிருப்பாருங்க? கர்த்தர் இயேசு கீழ்ப்பட்டிருப்பார். வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20 7. 27 படிக்கலாம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லியிருக்கும்போது, சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்பட கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. 28 சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும்போது, தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு, குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். பாத்தீங்களா? இதான் கர்த்தர் இயேசு. கர்த்தர் இயேசு தெய்வீக திட்டத்தின் முழு அம்சம் முடிந்த பின்பும், அவர் அவராகவே தான் இருக்கிறார். அவர் எப்படி லோகாஸா இருக்கும்போது என்ன வேலை செய்து எப்படி கீழ்ப்பட்டிருந்தாரோ, அதே போல மாம்சமா வந்தும் அதே வேலையை செய்தார். மகிமைக்கு போன பின்பும் அப்படியே தான் இருக்கிறாரு. தெய்வீக திட்டம் முடிஞ்ச பின்பும் அவர் அப்படியே தான் இருப்பார். பாருங்க இதுதான் அவர் வந்து மாம்சத்தில் இருந்த நாட்கள். அவர் கர்த்தர் இயேசு நமக்காக சுமை சுமந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒரு அருமையான பார்வையாக இருக்குது. சரி இப்படி கர்த்தர் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல, அவருக்கு மிகவும் அ ரொம்ப அ சந்தோஷமாகவும், மனதிற்கு இனிமையாகவும் தரக்கூடியது என்ன அப்படின்னா, பிதாவோடு இருக்கக்கூடிய ஐக்கியம். பிதாவோடு இருக்கக்கூடிய ரகசியமான ஐக்கியம் தான், அவருடைய ஆவிக்குரிய பலத்தையும், அவருக்கு ஆறுதலையும், அவருக்கு தேறுதலையுமே குடுக்கும். அந்த ஐக்கியத்துக்கு பேர் சொல்ற விலையேற பெற்ற தொடர்பு. அந்த விலையேற பெற்ற தொடர்புல, அந்த மாம்சத்தில் இருந்த காலப்பகுதியில, யார்ட்டயுமே சொல்ல முடியாதத தன் இருதயத்த தொறந்து தேவன்ட்ட சொல்லுவாராம். மனிதர்கள்ட்ட சொல்ல முடியாத காரியத்த அதான் சொல்றார் சகோதரர், வேறு யாரிடமும் திறக்க முடியாத தம்முடைய இதயத்தை தந்தையிடம் முழுமையாக திறந்தார். அந்த மாம்சத்தினுடைய காலப்பகுதியில. யார்ட்டயுமே இருதயத்தை தொறந்து சொல்ல முடியல. சொல்ல முடியாத காரியங்கள் அத்தனையுமே தேவன்கிட்ட அவர் முழுமையாக இருதயத்த தொறந்து அவர் சொன்னார். அதுல பாரங்கள், பயங்கள் இது அத்தனையுமே சகல விதமான வேதனைகள் அனைத்தையுமே தேவன்ட்ட சொல்லும்பொழுது, தேவன் அவருக்கு அவரை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி, "மகனே நீங்க செய்வதெல்லாம் சரியான விஷயமா தான் இருக்குங்கிறத" அவருக்கு வந்து அங்கீகாரம் குடுப்பாரு. கர்த்தர் இயேசு செய்தார். ஆனா, இதெல்லாம் மாம்சத்தினுடைய காலப்பகுதியில. மாம்சத்தினுடைய காலப்பகுதியில்னா, அவருடைய கடைசி நாட்களுக்கு முன்பதாக இருக்க காலப்பகுதி வரைக்கும். ஆனா கடைசி காலத்துல, கடைசி நேரத்துல அவர் பயந்தார். அவர் ரொம்பவே பயந்து காணப்பட்டார். ரொம்பவே திகிலடைந்து காணப்பட்டார். ஏன்? சகோதரர் சொல்றாரு, "என்ன நம்ம ஆண்டவர் பயந்தாரா? ஒருவேளை நமக்கு இது ஆச்சரியமா இருக்கலாம்" அப்படின்னு கேட்கிறார் சகோதரர். நம்முடைய ஆண்டவர் பயந்தாரா? ஆமா, அவங்க பயந்தாங்க. அவருக்குள்ள மிகப்பெரிய மனரீதியான போராட்டத்த மிகப்பெரிய மனரீதியான போராட்டம் இருந்ததாக சகோதரர் சொல்றார். அது என்ன மனப்போராட்டம்? அப்படின்னா, ஞானஸ்நானத்திலிருந்து அவருக்கு மனப்போராட்டம் இருந்துச்சு. இந்த பாவப்பட்ட ஜனங்கள் மத்தியில அவர் ஒருத்தர் மாத்திரமே பரிபூரண மனிதர். பூமியும் சபிக்கப்பட்ட பூமியா காணப்பட்டிருக்கு. ஸோ சபிக்கப்பட்ட மனிதர்கள், சபிக்கப்பட்ட பூமி மத்தியில பரிபூரண மனிதன் என்பது ரொம்ப தனித்துவமானது. ரொம்ப தனியான மனிதனாக அவர் இருந்திருப்பார் இல்லைங்களா? அதன் மத்தியில ஒரு போராட்டம் அனுபவித்தாரு. கிட்டத்தட்ட ஞானஸ்நானத்திலிருந்து அவருடைய மனப்போராட்டம் ஆரம்பிச்சு, கெத்செமனேல உச்சக்கட்டத்தை அடைந்தது. இதுவரை இல்லாத அளவுக்கான உச்சக்கட்டம் அடைஞ்சுச்சு. அதான் நம்ம ஆதரவு வசனத்துல படிச்சோம். பலத்த சத்தத்தோடும், கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார் படிக்கிறோம். அப்போ கெத்செமனேல அந்த அந்த பலத்த சத்தத்தோடு ஜெபிக்கிறது குறிக்குது என்னன்னா, அவருடைய மனரீதியான போராட்டம். மனப்போராட்டம் இருந்தது என்று அவர் சொல்றாரு. எதனால இருந்துச்சு? அந்த மனப்போராட்டம் இருக்குது. கூடவே அவர் பயந்தாரா? அப்படின்ற கேள்விய கூட சகோதரர் கேட்கிறார். இத கூட நம்ம நினைவு வச்சுட்டே வரலாம். அவர் பயந்தாரா? அவர் பயந்தார். ஆமா பயந்தார். ஏன் பயந்தார்? எதற்கு பயந்தார்? என்பதற்கான பதில்கள சகோதரர் நமக்கு குடுக்க விரும்புறார். அப்படி குடுக்கும்போது, அவர் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் பத்தியும், அவருடைய அன்பு தோல்வியடைந்து விடும் என்பத பத்தியும் அவர் பயம் இல்ல. அதெல்லாம் நிறைவேறுன்ற பயம் அதெல்லாம் நிறைவேறும். கரெக்ட்டா அது காலத்துல சரியா நடக்குங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை அவருக்கு இருக்கு. மாறாக அவருக்கு பயம் எப்படி தெரியுங்களா இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இது நமக்கு இருக்க வேண்டிய பயம் கூட. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, தேவன் பத்தி நெனைக்கிறார். அவருக்கு வந்த பயம், அந்த பயத்தினுடைய காரணம், முதலாவது காரணம் தேவன் தான். ஏன்? தேவன் உடன்படிக்கையை கடைபிடிக்கிறவர். அவருடைய சகலவிதமான நடத்தைகளும், நடவடிக்கைகளும் சத்தியம், நீதி என்ற நித்தியமான கோட்பாடு. நீதி, நியாயமும்
சிங்காசனத்தின் ஆதாரமா இருக்குது அப்படிங்கிறத கர்த்தர் இயேசு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருந்தாரு. அவருடைய நெறிமுறையில, அதாவது அவருடைய செயல்பாடுல சேஞ்சஸே கிடையாது என்னைக்குமே. ஒண்ணு செஞ்சுட்டாருன்னா மாத்தவே மாட்டார். இது தேவன் பத்தி கர்த்தர் இயேசு புரிஞ்சுகிட்ட விதம். இப்போ தேவன் இப்படிப்பட்ட ஒரு சாயல்ல, இப்படிப்பட்ட ஒரு குணத்துல, இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுல, நடவடிக்கையில இருக்கும்போது, இப்ப தன்ன பத்தி பார்க்குறாரு. பயம் வருது. புரியுதுங்களா? இதுதான் பயந்ததற்கான காரணம். தேவன் அவருடைய நிலைமைய பார்த்துட்டு, தன் மேல ஒரு பயம் வருது அவருக்கு. இது வந்து நியாயமான ஒரு பயம் என்று அவங்க குறிப்பிடுறார். அது மாத்திரம் இல்லாம, அடுத்த பாயிண்ட் சொல்றாரு. முதல் பாயிண்ட் தேவன் பத்தின அந்த அறிவு. அந்த அறிவுனால அவருக்கு ஒரு பயம் ஏற்படுது. நியாயமான பயம். 2வது ரட்சிப்பின் திட்டமானது ஆசரிப்பு கூடாரத்தில, அந்த நிழலான ஊழியத்தில காண்பிக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு எழுத்தும், ஒரு சிறு உறுப்பாகிலும் என்ன பண்ணக்கூடாது? மாறிறக்கூடாது. ரொம்ப சரியா செய்யணும் இல்லைங்களா? அதுல அந்த பிரதான ஆசாரியர் ரொம்ப பெரிய கீழ்ப்படிதல காட்டுவார். ரொம்ப பெரிய கீழ்ப்படிதல காட்டுவார். அவரு சொன்ன ஒவ்வொரு விஷயங்களுமே இன்ச் பை இன்ச்சா நிறைவேத்தணும். அது வந்து அந்த பிரதான ஆசாரியருடைய ஊழியமா இருக்குது. அதுல எந்த ஒரு மாற்றமும் பண்ணக்கூடாது. இது வந்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குடுக்கும்போது நித்திய கட்டளைன்னு குடுக்குறார். இதுல எந்த மாற்றமுமே இருக்கக்கூடாது. ஏன் அப்டின்னா, பின்னாடி நிஜமாக வரக்கூடியவருக்கு ஒரு 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 நிழலா காணப்படுறனால, நீங்க இதுல எந்த மாற்றமுமே இருக்கக்கூடாது. இப்ப நிஜமானவர் வந்துட்டாரு. இப்ப இந்த நிஜமானவர் தேவனை பற்றி பார்க்கிறாரு. அவர் என்றும் மாறாதவர். அவருடைய விஷயத்துல எந்த ஒரு மாற்றமே இருக்க போறதில்ல. எந்த ஒரு களங்கமே இருக்க போறதில்ல. பியூரா இருக்கிறார். இப்ப நான் மனிதனா இருக்கிறேன். பரிபூர்ண மனுஷன் தான். ஆனாலும் பிரதான ஆசாரிய ஊழியத்த நான் எப்படி ஒரு சிறு எழுத்தாகிலும், ஒரு சிறு உறுப்பாகிலும் நான் ஏதாவது தவறியிருப்பேனா? ஒருவேள மறந்திருப்பேனா? ஒருவேள தவிர்த்திருப்பேனா? இது அவருக்குள்ள ஏற்பட்டனால, அவர் பயந்திருக்கிறார். அன்பான சகோதர, சகோதரி நீங்க ஒரு வசனங்கள் வாசிக்கலாம். ஆ லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். சர்வாங்க தகன பலியையும் கொண்டு வந்து நியமத்தின்படி அதை பலியிட்டு பார்த்தீங்களா? இங்க ரொம்ப அழகான வார்த்தை என்னன்னா, நியமத்தின்படி அதை பலியிட்டு. புரியுதுங்களா? ஒரு பலி செலுத்தணும். சர்வாங்க தகன பலி. அத என்ன பண்ணணுமா? அந்த கட்டளையின்படி பலியிடணும். இப்ப அந்த கட்டளை, அந்த நியமம், சட்டதிட்டங்களின்படி நான் சரியா செயல்பட்டிருக்கிறேனா? பாயிண்ட். அடுத்து லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வரவேண்டாம் என்று அவனுக்கு சொல். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது, அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். பார்த்தீங்களா? இங்க வசனங்கள் ரொம்ப தெளிவா இருக்குது. ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரும்போது, அவன் சாகாதபடிக்கு அப்டின்னா புரியுதுங்களா? இப்ப ஆரோன் மகா பிரதான ஆசாரியர். அவர் சாகக்கூடாதுன்னா, ஒரு விதங்கள் குடுக்கப்பட்டிருக்கு. அதான் ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது. அந்த விதம் இருக்கு இல்லைங்களா? அந்த விதம் தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ தயக்கமடைய செய்யுது. பயம் கொண்டு வருது. ஆமா, பிரதான ஆசாரியர் ஆரோன் உள்ள போகும்பொழுது ரொம்ப சீரியஸா இருந்துட்டாரு. கட்டளைகள் ஒவ்வொன்றையும் கடைபிடித்தார். அவர் ஒரு வேள தவறா செஞ்சு உள்ள போனா என்ன ஆயிடும்? டெத்து. இப்ப நான், எனக்கு என்று எடுக்கும்போது, அந்த பயம் வருது. நான் சரியா செஞ்சிருக்கேனா? என்ற ஒரு பயம் அவருக்கு இயற்கையாவே அங்க வருது என்று சொல்றார். அவர் பரிபூர்ணமான மனிதர் தான். ஆனாலுமே, அவர் நெனச்சாராம், நான் வந்து அபூர்வமான ஒரு பலிய செலுத்திடக்கூடாது. என்னுடைய சொந்த கருத்துக்கள நான் பொருத்தி பார்த்துறக்கூடாது. அப்படி ஒருவேள நான் செஞ்சுட்டேன்னா, அது அங்கீகரிக்கப்படாம போய், ஒட்டுமொத்த அதாவது இந்த பாவ நிவாரண நாளை தொடர்ந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் இருக்கு பார்த்தீங்களா? ஆரோனும் வெளிய வந்து ஆசீர்வதிக்கிறார் இல்லைங்களா? அந்த ஆசீர்வாதம் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்குமே அடையாளப்படுத்தக்கூடிய அந்த ஆசீர்வாதம் வரவிடாம போயிரும். அப்ப தெய்வீக திட்டம் முழுமையாக என்ன ஆயிரும் அப்டின்னா, ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள்ளாயிடுங்கிற ஒரு பயம் அவருக்குள்ள காணப்பட்டுச்சு. அதான் சகோதரர் சொல்றாரு, மீட்பின் மிகப்பெரிய வேலையை மேற்கொள்வதினால், பிரதான ஆசாரியர் இம்மனுக்குலத்தின் ஜீவன் மற்றும் மரணத்தின் பிரச்சனைகளை மட்டும் தன் மேல் சுமந்து கொள்ளாமல். புரியுதுங்களா? பிரதான ஆசாரியருடைய வேலை என்னன்னா, இது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஜீவன் மற்றும் அவர்களுக்கான மரணத்திற்கான பிரச்சனைகளை மட்டும் தன் மேல சுமந்து கொள்ளாம, தன்னுடைய விஷயத்தையும் கூட பொறுப்பேற்றிருந்தாராம். அவர்களுடைய ஜீவன் பிளஸ் என்னுடைய ஜீவன். நான் தவறா செஞ்சுட்டேன்னா இறந்து போயிடுவேன். நான் இறந்து போயிட்டேன்னா மனுக்குலம் என்ன ஆயிரும்? மனுக்குலத்துக்கு ஜீவன் இருக்காது. பெரிய பொறுப்புங்கிறார் சகோதரர். இந்த விஷயத்த அவர் பொறுப்பேற்றிருந்தாராம்.
ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிள் பெரிய விஷயம் இல்லைங்களா? வார்த்தை பெருசு. பொறுப்பேற்கிறதுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் யாரும் வரவே வரவே மாட்டாங்க. ஒரு விஷயத்துல பொறுப்பேற்கிறதுன்றது. பொறுப்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதுங்கிறது அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் சின்சியாரிட்டின்னு நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. அப்போ இந்த காரியத்திற்காக சகோதர சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய அ தன் ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் ஜீவனை மட்டும் இல்லாம, தன்னுடைய விஷயங்களையுமே, தன்னுடைய சொந்த வாழ்க்கையுமே அவர் கரத்தில் எடுத்துக்கொண்டாரு. அவருடைய வாழ்க்கையுமே அவருடைய பொறுப்புல தான் காணப்பட்டுச்சு. இந்த கனமான பொறுப்புகள் சொல்றாரு இத. இந்த கனமான பொறுப்புகளை ஆண்டவர் எடுத்துக்கொண்டனால, அவர் பயந்தாரு. அவர் பயந்ததுல எந்தவித ஆச்சரியமும் இல்ல என்று அவர் சொல்றார். அது மாத்திரம் இல்லாம, ரொம்ப முக்கியமான வார்த்தை சொல்றாரு. தெய்வீக கிருபை இல்லாம, தேவனுடைய இரக்கம் இல்லாம, அவருடைய வழிநடத்துதல் இல்லாம, பரிபூர்ண மனித சுபாவத்தினால் கூட தாங்கிக் கொள்ள முடியாது. பரிபூர்ண மனித சுபாவத்தினால கூட தாங்கிக் கொள்ள முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மன அழுத்தத்துக்குள்ள தான், ஒரு மன போராட்டத்துக்குள்ள இருந்தாரு சொல்றாரு. முதல்ல போராட்டம் சொல்றாரு. அடுத்து ஒரு மன அழுத்தம், டிப்ரஷன் அவருக்கு இருக்குன்னு சொல்றாரு. இதுதான் இந்த டிப்ரஷன். இது வந்து அப்படியே அதிகமாயிட்டே இருக்கு இந்த டிப்ரஷன் அவருக்குள்ள. அன்பான சகோதர சகோதரிகளே. உலகத்தினுடைய ரட்சிப்பு பிளஸ் என்னுடைய ரட்சிப்பு. உலகத்தினுடைய ஜீவன் பிளஸ் என்னுடைய ஜீவன். இதனுடைய அழுத்தம் அதிகமாகிக் கொண்டே இருக்குது. இது வந்து ஒரு பூர்ண மனிதரா இருந்தாலுமே, தேவனுடைய வழிநடத்துதல் கிருபை இல்லாம, அத சகிக்கவும், தாங்கவும் முடியாது என்று அவர் சொல்றார். அதனால தான் அவர் அடிக்கடி ஜெபம் செய்றதுக்காக, ஆ கெத்செமனேல வந்து ஒரு 3 வேளை என்ன பண்ணாருங்க, மறுபடியும் வந்துட்டு வந்துட்டு போனாரு. காரணம் என்னன்னு கேட்கும்போது, அவருள்ளே இருந்துட்ட அந்த டிப்ரஷன், அந்த மன போராட்டம், இந்த மன அழுத்தம், இது யார்ட்டயும் சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆனா யாரும் சொல்றதுக்கு, கேட்கறதுக்கு தயாரா இல்ல. இப்ப தேவன்ட்ட சொல்லப் போறாரு. தேவன் பி சைலன்ட். தேவன் ரொம்ப அமைதியா இருக்கிறாரு. பின்பு தான் அவருக்கு என்ன கிடைக்குதுங்க? வெளிச்சமே கிடைக்குது என்று பார்க்கிறோம். அப்போ சகோதரர் நமக்கு சொல்லும்பொழுது, அவருடைய மாம்சத்தினுடைய காரியங்கள்ல அவர் திரும்பி பார்க்க சொல்றாரு. அவர் கடந்து சென்ற அந்த மாபெரும் போராட்டத்தினுடைய உபத்திரவங்கள நீங்க கவனிச்சு பாருங்க. வனாந்திரத்தில சோதனை, பாவிகளால் தமக்கு விரோதமா செய்யப்பட்ட விபரீதங்கள், நன்றி இல்லாத கீழ்த்தரமான ஜனங்களால் நடப்பிக்கப்பட்ட விபரீதங்கள் மற்றும் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, வறுமை, ஆ நண்பர்களுடைய இழப்பு, கசப்பு மற்றும் கடுமை தணியாத உபத்திரவங்கள். அவருடைய பலம் மற்றவர்கள்ட்ட சென்று தான் குணமட்டுச்சு. கரெக்ட்டுங்களா? அப்படின்னா, அவருடைய அந்த பலவீனமானது யார் ஏற்றிருப்பா? கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஏற்றிருப்பார். வசனத்தில வாசிக்கிறோம் இல்லைங்களா? அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, அப்ப அவர் வந்து பெர்ஃபெக்ட்டா அந்த பெர்ஃபெக்ட் மாறாமலே அவர் இல்ல. பெர்ஃபெக்ட் மாறாம அந்த பெர்ஃபெக்ஷன்ல இருந்து குணப்படுத்துறாரு. ஆனா, அந்த பலவீனம் என்ன பண்ணுது அவருக்கு? அதான் சொல்றாரு. தணியாத, கடுமை தணியாத உபத்திரவங்கள் மற்றும் துரோகியான துரோகியான யூதாஸ் காட்டிக் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது, அவருடைய வாழ்க்கையே அந்த 33 வருஷம் வாழ்க்கைய பார்க்கும்போது, அது ஒரு 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 கடினமான ஒரு லைஃபா தான் இருந்துச்சு. குறிப்பாக 3 வருட வாழ்க்கை பார்க்கும்போது, இன்னும் கடினமா காணப்பட்டுச்சு. அதிலயும் குறிப்பாக கெத்செமனே பார்க்கும்போது, இதுல உச்சகட்டமாக நிக்கும்போது, அவர் மன அழுத்தத்துக்குள்ள அவர் அங்க காணப்படுறாரு என்று பார்க்கிறோம். அப்ப இந்த மாரியான சூழ்நிலையில இந்த துன்பத்த, இந்த கஷ்டத்த தாங்கி சகிப்பதற்கு கூடவே அந்த பலியினுடைய பிரமாணத்த முழுமையாக நிறைவேற்றி அதற்கு கீழ்ப்படிகிறது மிகப்பெரிய சோதனையா அவர் காணப்பட்டுச்சு. மிகப்பெரிய சோதனையும், அந்த சோதனை உச்சகட்டமாகவுமே அது காணப்பட்டுச்சு. ஆனாலும் அந்த சோதனையில அவர் எப்படி இருந்தாராமா, ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாராமா. ரொம்ப முக்கியமான வார்த்தை வேற சொல்றது. ரொம்ப ஜாக்கிரதைன்னா, இந்த மாரி சூழ்நிலையில எந்த அளவுக்கு நம்ம வந்து விழிப்பான சிந்தை இருக்கணுமோ, அந்த விழிப்பான சிந்தைய தான் கர்த்தர் இயேசு காட்டியிருக்கிறார். கொஞ்சம் கூட அவர் வந்து அந்த இடத்துல வந்து அ அசத்ரி அ அசால்ட்டா அசிரத்தையாக அவர் காணப்படல. ஸோ இது நம்ம வந்து முக்கியமாக நமக்கு சகோதரர் வந்து குறிப்பிட்டு காட்டுறான்னு பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். பாருங்க அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. எப்படி இது உண்டாச்சு? நமக்கு உண்டாச்சுங்கிறாரு. எப்படி உண்டாச்சுன்னா இந்த கெத்செமனேல. இந்த கெத்செமனேல அவர் எடுத்திருந்த பிரயாசம், அவர் எடுத்திருந்த முயற்சி, அந்த பயம், அந்த பயத்தில இருக்கக்கூடிய எச்சரிக்கை, விழிப்புகளா இருக்கிறது, ஜாக்கிரதையா இருக்கிறது இது எல்லாமே உண்டாக்குற விஷயங்கள். தேவன் நமக்காக அவர உண்டாக்கிட்டார். ஆழமான பொருள தான் இங்க நமக்கு சகோதரர் இங்க பதிவு செய்ற அன்புக்குரிய சகோதர, சகோதரி. ஸோ இப்படி உண்டாயிருது. அதனால நாம்
உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஸோ நமக்கு உண்டாக்கப்பட்ட விதம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவால உண்டாக்கப்பட்டது. அவர் எப்படி இதை உண்டாக்கிட்டார்ன்னா, ரொம்ப கடுமையான சோதனையின் கீழ உண்டாக்கிட்டார். அத நீங்க பாருங்க. பார்த்துட்டு நம்முடைய ரட்சிப்புக்கு நீங்க பயந்துருங்க என்று அவர் அதுக்கு பாடம் சொல்றார் அன்புக்குரியவர்களே. அப்ப நம்முடைய ஆண்டவர் பூமிக்குரிய வாழ்க்கையின் கடைசி இரவுக்குள் பிரவேசிக்கும் பொழுது, அவர் மிக சோதனையில, மிக கடுமையான சிந்தனையில, அழுத்தத்தில அவர் காணப்பட்டதாக நம்ம புரிஞ்சிருக்கோம் அன்புக்குரியவர்களே. நம்முடைய ஆண்டவருடைய இந்த இறுதியான போராட்டம் இவ்வாறு ஒரு சோதனையின் கீழாக காணப்பட்டது. முதலாவது தேவனைப் பற்றின அறிவு, பின்பு பலி, பலியினுடைய விதங்கள், அதனுடைய கட்டளை, இதை பார்க்கிறாரு. பார்த்தா கர்த்தர் இயேசு கிறிஸ்து பயப்படுறார். பயப்படுறார். ஆமா. ஒரு பரிபூரண மனிதன் பயப்படுவாங்களா? ஆமா பயப்படுறாங்க. கர்த்தர் இயேசு பயப்படுறார். ஏன்னா பரிபூரண மனிதனா இருந்தாலுமே, தேவனுடைய உதவியின்றி ஒரு காரியம் செய்ய முடியாது. தேவனுடைய உதவியின்றி ஒரு காரியத்தை மேற்கொள்ள முடியாது என்பதை ரொம்ப சரியா கர்த்தர் இயேசு புரிஞ்சிருந்தார். ஆனா இந்த குறிப்பிட்ட பகுதியில ரொம்ப அழகான ஒரு பாடத்த சகோதரர் ரசல் நமக்கு பின் பாயிண்ட் பண்ணி சொல்றார். அவருடைய நிலைமை எப்படி இருந்துச்சாமா, கிட்டத்தட்ட பயத்துல நம்பிக்கை தளர்ந்து போவதற்கும், அதாவது நம்பிக்கை தளர்ந்து போறதுக்கும், நீங்க செய்த வேலை முற்றிலுமாக தவறா போறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ட்டு, அவருடைய தளர்வையும், அவருடைய சோர்வையும் பயன்படுத்தி பார்க்கிறதுக்கு இந்த இருளின் வல்லமைகள் மிக உற்சாகமாக செயல்பட்டுச்சாம். புரியுதுங்களா? அவர் என்ன சொல்ல வர்றாருன்ட்டு. கர்த்தர் இயேசு ஏற்கனவே மிக கடினத்துல இருக்கிறார். மிக கடினமான ஒரு சோதனையில இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே பலம் குன்றி காணப்படுறார். ஏன்னா சீசர்களுடைய நிலைமை, யூதாஸோட நிலைமை, தன்னுடைய நிலைமை, ஒட்டுமொத்த ஜனங்கள் நிலைமை, இது எல்லாத்தையும் நினைக்கும்போது ஒரு பயத்துல இருக்கிறாரு, மன அழுத்தத்துல இருக்கிறாரு, சோர்வுல இருக்கிறாரு. இப்ப இந்த சூழல இந்த அந்தகாரத்தின் இருள் பயன்படுத்திக்குதாம். அந்தகாரத்தின் இருள் ஒருத்தவங்க சோர்வா இருக்கும்போது, அந்த சோர்வ பயன்படுத்திக்கிறதுங்கிறது எவ்வளோ மோசமான செயல் இல்ல? ஒருத்தவங்க பலவீனமா இருக்கும்போது, அந்த பலவீனத்துல அவங்கள அடிக்கிறதுங்கிறது எவ்வளோ மோசமான செயல் இல்லைங்களா? இப்படிதான் கர்த்தர் இயேசுக்கு நடந்திருக்கு. அந்த சூழல்ல அவருடைய அவர் அவர் நீங்க இல்ல. நீங்க தோக்க போறீங்க. நீங்க தவறிட்டீங்க. உங்க பணி தவறி போகுது என்ற ஒரு ஒரு நெகட்டிவான சிந்தனைகள எழுப்பி, அவர மேலும் அந்த மன அழுத்தத்துக்குள்ள அவரை விலப்பண்ணுவதற்காக முயற்சிகள இந்த இருளின் சக்திகள் விறுவிறுப்பாய் செஞ்சுச்சாம். ஆனாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு பரிபூர்ண மனித இருதயத்தில இந்த எண்ணங்கள் முன்வந்து நிக்கும்போது, அவர் சற்று பயந்தாலுமே அவர் அப்படியே பயந்தே இருந்தது இல்லன்றாரு. அவர் அப்படியே இல்ல. அந்த கடும் சோதனை போராட்டத்தை கைவிட்டாரா? இல்ல நான் விட்டுர்றேன் அப்படின்னு சொல்லி விட்டாரான்னு கேட்டா, இல்ல. அவர் எதிர்த்து நின்று ஜெபத்தின் மூலமாக ஜெயித்து காட்டினார் அந்த இடத்துலன்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இதிலிருந்து நமக்கு ஒரு லெசன் நம்ம எடுக்கணும்னா என்ன சொல்லலாம்? நம்முடைய தளர்வு நேரங்கள் இருக்குது. தளர்வுன்னு வரும்போது பலவீனம்னு சொல்லலாம். பலவீனம் நேரம் இருக்கு. சோர்வு நேரம் இருக்கு. இப்படி நம்ம பலவீனத்தோட சோர்ந்து காணப்படும்போது, நம்முடைய பலவீனத்தையும், சோர்வையும் யாராவது ஒருத்தவங்க பயன்படுத்தி, நம்மள சோர்வுக்குள்ள உட்படுத்தினா, இத நம்ம எப்படி பார்ப்போம்? சார் நான் ஏற்கனவே செம்ம கஷ்டத்துல இருக்கேன். நீங்க நீங்க வேற இப்படி பண்றீங்க. பேசுவோம் இல்லைங்களா? கிறிஸ்து அந்த மாதிரிலாம் மனிதர்கள்ட்ட பேசவே இல்ல. கிறிஸ்து நேரா தேவன்ட்ட தான் பேசினாரு. அதுதான் அவருடைய வெற்றிக்கான ரகசியமே என்னன்னா, எதா இருந்தாலும் தேவன்ட்ட பேசிருவாரு. எந்த விஷயமா இருந்தாலும் தேவன்ட்ட பேசிருவாரு. அன்பானவர்களே! நமக்கு இதே தான் அன்புக்குரியவர்களே. சகோதரர்கள் ஒருவர்கள் பார்க்கும்போது, அவங்க பலவீனத்தில, சோர்வுல காணப்படுறாங்கன்னா, அந்த பலவீனத்திலேயும் சோர்வுல இருக்கிற சகோதரர்கள உற்சாகப்படுத்தும்படியான காரியங்கள் செய்யணும். அதுல இருந்து அவர்கள் இன்னும் மேற்கொண்டு பண்ணுவதற்கான செயல்பாடுகள நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? செய்யவே கூடாது. அது ரொம்ப மோசமான செயல் அது. அது கிட்டத்தட்ட பார்க்கும்போது, அது சாத்தானுடைய செயல். சாத்தானுடைய கேரக்டர். அவரு தான் என்ன பண்ணாருன்னா, கெத்செமனேல அப்படி பண்ணாரு கர்த்தர் இயேசுவுக்கு. பட் சகோதர சகோதரிகளாக நாம் இந்த விஷயத்தில எச்சரிக்கையா இருக்கணும் என்று பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. இதைத் தொடர்ந்து சகோதரர் சொல்லும்பொழுது, அவருடைய மனித சித்தம் தெய்வீக கிருபையால் வலுப்படுத்தப்பட்டது. அவருடைய மனித சித்தம் சொல்லும்போது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய மனிதனுடைய சித்தம், அவருடைய சித்தம், அவருடைய எண்ணங்கள் தேவனுடைய கிருபையினால வலுப்படுத்தப்பட்டது. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த பயங்கள் எல்லாத்தையுமே தந்தைகிட்ட சொல்லி, "தந்தையே நான் இப்படி பயப்படுறேன். இது இப்படி இருக்குது காரியங்கள். நீங்க இப்படிப்பட்டவரா இருக்கிறீங்க. நியாயப்பிரமாணத்தின் அம்சங்கள் இப்படிலாம் இருக்குது. இதனால கொஞ்சம் பயம் இருக்கு. இப்ப எப்படி இது?" கேட்கும் பொழுது, தேவன் அழகா என்ன பண்ணாருன்னா, அவருடைய தூதனை அனுப்பி, "நீங்க செய்வதெல்லாம் சரியான விஷயம் தான்ற" ஒரு அங்கீகாரத்த
தேவன் குடுத்தாராம். அந்த நொடிப்பொழுதிலிருந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த வேலையை முடிப்பதற்கு, எடுத்த வேலையை செய்வதற்கு தளரா உறுதி கொண்ட தைரியத்தோடு அவர் சென்றாராம். அதான் கெத்செமனேல யார தேடுறீங்கன்னு உடனே கேட்டாரு. நான் தான் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? இதெல்லாம் காரணம் என்னன்னு பார்க்கும்போது, அந்த பயம் அவருக்கு தெளிஞ்சிருக்கு. தேவன்ட்ட அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. கிடைச்ச பின்பு அவர் ரொம்ப முழு உற்சாகத்தோட, முழு தைரியத்தோட அந்த விஷயத்தை எதிர்கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப கசப்பான மனப்போராட்டம் நிறைவடைந்தது. ரொம்ப அழகான வார்த்தை பயன்படுத்துறார் சகோதரர். கசப்பான மனப்போராட்டம் நிறைவடைந்தது. பிணத்தின் மேல் போர்த்தப்பட்ட சீலையைப் போல அவரை மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொள்ள செய்யத்தக்கதாக அவர் முன் காணப்பட்டதான ஆழமான இருளை பரலோகத்திலிருந்து பிரகாசித்த ஒளியானது விரட்டியது. ரொம்ப முக்கியமான வார்த்தை. மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொள்ள செய்யத்தக்கதான அவர் மேல் இருந்துட்ட அந்த பிணத்தின் மேல் போர்த்தப்பட்ட சீலையைப் போல என்று சொல்றார். இப்ப என்ன அர்த்தம்? பிணத்தின் மேல் போர்த்தப்பட்ட சீலை போலன்னா என்ன அர்த்தம்? பிணத்தின் மேல் போர்த்தப்பட்ட சீலை போலன்னா, டெத் ஆயிட்டாங்க அப்படின்னா, அவங்க மேல ஒரு துணிய போட்டு மூடிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அவ்வளோதான். இப்பேற்பட்ட ஒரு ஒரு பயம் அவருக்குள்ள இருந்தது. இப்ப இந்த பயம் என்ன ஆயிடுச்சுன்னா, பரலோகத்தின் ஒளி, பிரகாசத்தின் விளைவாக அவரை எதிர்கொண்டார் என்று பார்க்கிறோம். புரிய சகோதர சொல்லி இவ்வளவு அழகாக சகோதரர் அசல் அவர்கள் நமக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. தேவன்ட ஜெபிக்கும் பொழுது உடனடியாக தேவன் கர்த்தர் இயேசு பலமடைந்தவராக, அவருடைய பயம் விரட்டப்பட்டது. அவர் ஜெயிக்கிறதற்காக முன்பாக வந்துட்டார் என்று பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சரி இப்போ கேள்வி என்னன்னா, பயங்கிறது மாமிச பலவீனத்தினுடைய அடிப்படை தான். பயங்கிறது மாம்ச பலவீனத்தினுடைய ஒரு காரியம் தான் பயமே. கர்த்தர் இயேசு கிறிஸ்து பயந்தார் அப்படின்னா, இத நம்ம எப்படி பார்க்கலாம்? ஒரு வகையில நம்ம பார்த்துட்டோம். ஒரு அர்த்தம் பார்த்துட்டோம். ஆனா இன்னொரு வகையில சொல்லும்போது சகோதரர் நமக்கு சொல்றார் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் சார்பில், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் சார்பில் பயம் ஒரு பாவமாக இல்லங்கிறாரு. பயம் ஒரு பாவமாக இல்லை என்று சொல்றார். ஏன் இல்ல அப்படி சொல்றாருன்னா, அவர் ஒரு பரிபூர்ண மனிதனா இருந்துட்டாலுமே ஒரு பரிபூர்ண மனிதனா இருந்துட்டாலுமே, தான் தேவன சந்தேகப்படல. அது நிமித்தம் ஒரு பயம் வரல. தன் மேல் ஒரு பயம் வச்சிருக்கிறார். தன்னுடைய ரட்சிப்பின் மேல, தான் எடுத்துக்கொண்ட பொறுப்பை நிறைவேற்றுவது மேல ஒரு பயம் கலந்த ஒரு பார்வைய வச்சிருந்தார். இது நமக்கு இருக்கணும். நம்முடைய ரட்சிப்பினுடைய விஷயத்துல, நாமும் இந்த மாரி ஒரு பயத்தை வெளிப்படுத்தி காட்டணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. வசனம் நீங்க வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். பாருங்க, நாம் பின்வாங்கி போகாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். நமக்கு பயம் தேவ. அவசியமான பயம் தேவ. அன்பான சகோதர சகோதரி, நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய ஜீவன், நம்முடைய பலி, நாம் உடன் ஆசாரிகளா இருக்கிறோம். உடன் ஆசாரிகளா இருக்கிற நாம், எந்த வகையில பலி செலுத்தியிருக்கிறோம்? நம்முடைய கணக்கு என்னன்னு எடுத்து பார்க்கும்போது பயம் வரணும். அன்புக்குரிய ஏன் கர்த்தர் இயேசுவுக்கு பயம் வந்துச்சு. நமக்கு பயம் வரணும். நமக்கு அதிகமாகவே பயம் வரணும். ஏன் அப்படின்னா, நாம் பூரணர்கள். நாம் செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே இப்படிதான் இருக்குதுங்க. அபூரணமா காணப்படுறதுனால, நாம் அதிகமாக பயத்தோடு காணப்படணும் என்று பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. கடைசியா சகோதரர் சொல்லும்போது, இந்த பாயிண்ட் கடைசியா சொல்லும்போது சகோதரர் என்ன சொல்றாருன்னா, அ கர்த்தர் இயேசு கிறிஸ்து பயந்துட்டு அந்த வார்த்தை அந்த பயத்துக்கு ஒரு அழகான வார்த்தை சொல்றாரு. இது பிள்ளைகள் கொண்டிருக்கும் அச்சமாகுமா? பிள்ளைகள் கொண்டிருக்கும் அச்சம். அதாவது அங்கீகரிக்கப்பட்ட குமாரனாக அவர் தேவனிடத்தில் கொண்டிருந்த உறவுக்கு ஏற்றதான ஒரு பயமாகும். தேவன், குமாரன். அந்த உறவின் அடிப்படையில ஒரு பயம் அவர்ட்ட காணப்பட்டிருக்கு. இது நியாயமான பயம். இது சரியான பயம். இது அவசியமான பயம். இதே போல பயத்த நாம் காட்ட வேண்டும். நாம் தேவனிடம் காட்டணும். நம் ரட்சிப்பை குறித்து நம்ம பயம் காட்டணும். நம் ரட்சிப்பு நம்முடைய நம்முடைய காரியம் என்ன? நம்முடைய அக்கவுண்ட்ஸ திறந்து பார்த்தோம்னா, நம்முடைய ஆவிக்குரிய கணக்குல நம்ம திறந்து பார்த்தோம்னா, எவ்வளோ இடத்துல கேப் இருக்குது. எவ்வளோ இடத்துல பலவீனம் இருக்குது. எவ்வளோ இடம் இன்னும் சரி பண்ண முடியாம காணப்படுதுன்னு நினைக்கும்போது, பயம் வரணும். ஏன்னா நாமும் தேவனுடைய குமாரர்கள் என்று சொல்லும்போது, அந்த பயத்தை நாமும் காட்டணும் என்று அவர் சொல்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. வசனம் நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 19:9. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. பாருங்க, தேவனுக்கு பயப்படுற பயம், அது ரொம்ப சுத்தமான பயமா இருக்கணும் அன்புக்குரிய. கர்த்தர் இயேசுக்கு பியூர் பயம் இருந்துச்சு. சரியான பயம் இருந்துச்சு. அதே பயம் நமக்கு காணப்படணும் ரட்சிப்பின் விஷயத்துல. அடுத்த வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் பொருட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன். பாருங்க, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பாருங்க எத்தனை பயங்கள் நமக்கு இருக்குது பாருங்க. நல்ல பயங்கள் இது எல்லாமே. இது அத்தனையுமே நமக்கு தேவையான அவசியமான ஒரு பயம். தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கக்கூடிய பயம். என் பிள்ளை என்கிட்ட பயப்படுறாங்களா? பாவம் விஷயத்துல, அநீதியை நேசிக்கிற விஷயத்துல, நீதியை விரும்புகிற விஷயத்துல என்கிட்ட எப்படி இருக்கிறாங்க? இந்த பயம் அவசியமானது, தேவையானது என்று சொல்றேன். இப்படி. அடுத்த பகுதிக்கு நம்ம போகலாம். அவர் குமாரனாய் இருந்தும் என்ற தலைப்புக்கு நம்ம போகலாம். அவர் குமாரனாய் இருந்தும் என்று சொல்லும்போது, நமக்கு தெரிந்த பகுதிகள் தான். அவர் ஒரு பரிபூர்ண குமாரனா தான் இருந்தாரு. தொடர்ந்து அவரு பரிபூர்ண மகனாக அவர் அங்கீகரிக்கப்பட்டார். எப்படி அங்கீகரிக்கப்பட்டார்? தொடர்ந்து எப்படி அங்கீகரிக்கப்பட்டார் பார்க்கும்போது, நமக்கு தெரியும் வசன பகுதிகள். லூக்கா 3ஆம் அதிகாரம் 22, யோவான் 12ஆம் அதிகாரம் 28ல படிக்கிறோம். அதுல நம்ம என்ன படிப்போம்னா, தேவன் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என் நேசகுமாரன், இவரில் அங்கீகாரம். அதேபோல யோவான் 12:28ல படிக்கும்போது, பிதாவே உலகத் தோற்றத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மகிமையை எனக்கு தாருங்கள் கேட்கும்போது, நான் மகிமைப்படுத்துவேன் இன்னும். இதுதான் அங்கீகாரம். அவருடைய குமாரன் என்ற அங்கீகாரம் தொடர்ந்து அவர்கிட்ட அவர் வாழ்க்கையில ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது. எந்த நேரத்துல பாவம் செஞ்சாலும், அந்த குமாரன் என்ற உறவு என்ன ஆயிருங்க? என்ன ஆயிரும்னா, பறிபோயிரும்ங்கிறாரு. பறிபோயிரும்னா எத சொல்லுவோம் நம்ம? நம்முடைய சொத்தான ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? எத விட்டாலும் அத விடமாட்டோம்னு இல்லைங்களா? அந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் கர்த்தர் இயேசுக்கு குமாரன் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு நிலை. இது பரிபேறுங்கிறது. பாவம் செஞ்சுட்டா பரிபேறும். அப்போ கிறிஸ்து நம்ம பாடத்துல ஆரம்பத்துல சகோதரர் சொன்ன மாரி தான். நம்மேல் நமக்காக சுமை சுமந்திருக்காரு இல்லைங்களா? அந்த சுமையில இதெல்லாம் புரியுதுங்களா? அவர் குமாரனை கூட தக்க வச்சுக்கணும். ஒரு பாவம் கூட அவர் செய்யக்கூடாது. பாவிகளோடு பழகுறாரு. ஆனா பாவம் செய்றதே இல்ல. இது ரொம்ப பெரிய டாஸ்க் இல்லைங்களா? இது நம்ம ஃபாலோ பண்ண முடியுதுங்களா நம்மளால? உண்மையிலே நம்மளால பண்ண முடியல. ஆபீஸ் வேலை செய்ற ஸ்தலத்துக்கு போனோம்னா, பாவிகள் தான் இருக்கிறாங்க. ஆனா, அந்த பாவிகளோடு பழகும்போது, நம்ம பரிசுத்தவான்களா நம்ம இருக்கிறோம். ஒரு கேள்வி கேட்டா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இல்லைங்களா? வாய்ப்பே இருக்கிறதில்ல. ரொம்ப சிரமமா இருக்கு இல்லைங்களா? ஆனா கிறிஸ்து அப்படி இல்ல. நம்ம கேட்கலாம். பிரதர் அவர் பரிபூரண மனிதன் சொல்லலாம். ஆனா சகோதரர் நமக்கு சொல்றாரு. அவர் பரிபூரண மனிதனா இருந்துட்டாலுமே, தேவன் வெளிப்படுத்தலன்னா ஒண்ணுமே இல்ல. தேவனுடைய கிருபை இல்லன்னா ஒண்ணுமே இல்ல. இதுக்கு தான் உதாரணமாக கர்த்தர் இயேசு சகோதரர்கள் ஆதாம காட்டுறார். ஆதாம் பரிபூரண மனிதர் தான். ஆனா அவர் என்ன பண்றாருங்க? விழுந்துட்டாரு. தேவன் பற்றின அறிவு இல்ல. போதிய அறிவு இல்ல. அவர் விழுந்துட்டாரு. கர்த்தர் இயேசு அப்படி இல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரி. நமக்காக அத்தனையுமே சுமந்து கொண்டார். குமாரனா இருந்தும் அவரு அவ்வளோ காரியங்கள் என்ன பண்ணாரு? நமக்காக சுமந்து கொண்டார். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட குமாரனாகவும், அவர் பாவம் இல்லாம பரிபூர்ணமாக இருந்தாலுமே, அவர் ஒரு பூர்ண மனிதராக இருந்துட்டாலுமே, அவர் குமாரனாக தேவன் சமூகத்தில எப்போதும் காணப்பட்டார். என்னுடைய குமாரன் சொல்வதற்கு தேவன் அவரு யோசிக்கவே இல்ல. இவரு நேசகுமாரன் சொன்னார். அழகான வார்த்தை இல்லைங்களா அதெல்லாம்? நேசகுமாரன். நாம் நேச பிள்ளைகளா காணப்படும் இல்லையா தேவனுக்கு? அன்பான சகோதர சகோதரிகளே! இப்போ இதுல சகோதரர் நம்ம சொல்லும்போது, அடுத்த ஒரு வசன பகுதி நம்ம வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நெனைக்கிறேன். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அடுத்து தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் போதும் சிஸ்டர். பாருங்க அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, தாம் பூரணரான பின்பு இதுதான் சகோதரர் மென்ஷன் பண்றார். அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாரு. ஆனா, அவர் பூரணரான பின்பு என்ற வார்த்தை பயன்படுத்துறார். அது என்ன பூரணரான பின்பு? அவர் குமாரன் தான் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாரு. நம்ம பொதுவா சொல்றோம் இல்லைங்களா? அவரு சாதகமான சூழல்ல, இப்ப சாதகமற்ற சூழல். இதெல்லாம் இருந்துட்டாலுமே, கெத்செமனேல விசேஷமான ஒரு கீழ்ப்படிதல தேவன் எதிர்பார்த்தாரு. அந்த கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டார். அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு பூரணரானாராம். எப்படி பூரணரானார்னா என்ன அர்த்தம்? எந்த விதத்தில கேட்கிற சகோதரர் ரசல் அவர்கள் கேட்கிறாரு. அவர் எந்த விதத்தில் பூரணராக்கப்பட்டார்? அவர் பரிபூரணர் தானே! பூரண மனிதன் தானே! ஆனா, இங்க பூரணரான பின்புன்னு வருது இல்லைங்களா? அப்படின்னா எந்த வகையில அவர் பூரணராக்கப்பட்டார்? அப்படின்னா சகோதரர் சொல்றாரு, அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, இந்த படிப்பினையில அவர் பூரணரானாராம். இந்த படிப்பினையில அவர் பூரணரானார். அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு பூரணரா இல்லையா? அப்படின்னு ஒரு வேளை நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, சகோதரர் ரொம்ப அழகா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, முதலாவது தேவனுடைய விஷயம் இருக்கு. தேவனை பற்றின அறிவு இருக்கு.
அந்த அறிவ வந்து புரிஞ்சுக்கணும். அந்த அறிவு அவருக்கு இருக்கு. எந்த வகையிலும் வளைந்து கொடுக்காத பிரமாணம் அவர்ட்ட இருக்குது. எந்த வகையிலும் மாறாத செய்கையுடையவரா அவர் காணப்படுறாரு. இதெல்லாம் தேவன பற்றின ஒரு அசைக்க முடியாத கருத்துக்கள் அவருடைய கேரக்டர், அவருடைய இதயத்துக்குள்ள இருக்குது. இருந்துட்டாலுமே, அவர் கெத்செமனே நேரத்தில பூரணரான பின்பு என்று சொல்றார். கெத்செமனே பூரணமான பின்புனா என்ன அர்த்தம்? என்ன சொல்ல வர்றாருன்ட்டு பார்க்கும்போது, பாருங்க, அவர் நிரூபிக்கப்பட்ட குணங்களின் விஷயத்தில் அவர் இன்னும் பூரணமானவராக எண்ணப்படவில்லை. பார்த்தீங்களா? என்ன வார்த்தை பயன்படுத்துறாருன்னு. நிரூபிக்கப்பட்ட குணங்களின் விஷயத்தில், அதாவது ஆசாரியத்துவ பொறுப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த பொறுப்புகளுக்கு அவசியமாய் காணப்படும் உறுதியான, நிரூபிக்கப்பட்ட குணங்களின் விஷயத்தில் அவர் இன்னும் பூரணமானவராக எண்ணப்படவில்லை. சரீரத்தில பூரணமானவர் தான். ஆனா இதுல இல்லைன்றாருங்க. ஆசாரியத்துவ பொறுப்பு எடுத்தாரு பார்த்தீங்களா? அந்த பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு தேவையான உறுதியான, நிரூபிக்கப்பட்ட குணலட்சணத்தில அவர் கொஞ்சம் குறைவுபடுறாருங்கிறார். அவர் பூரணமானவராக எண்ணப்படவில்லை என்ற வார்த்தைய அவர் அங்க பயன்படுத்துறாரு. இதன் காரணமா தான் கெத்செமனேல அவர் கடுமையாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டாராம். தேவன் அவரை உட்படுத்தினாராம். ஒரு ஆசாரியன்னா அவருக்கு என்ன இருக்கணும்? ஒரு பிரதான ஆசாரியருக்குடைய குணலட்சணம் என்னவா இருக்கணும்? அப்படிங்கிறதுக்கான நிரூபிக்கிறதுக்காக தேவனே உட்படுத்தினாரு அந்த கெத்செமனேல. தன்னுடைய குமாரன் தான். தன்னுடைய குமாரன் கெத்செமனேல பலத்த சத்தத்தோடும், கண்ணீரோடும் கதறணும். அந்த சூழல தேவன் அனுமதிச்சு அவர உட்படுத்தினார். அன்பான சகோதர, சகோதரிகளே! இது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு குணமா காணப்படுது பாருங்க. அவருடைய நீதி அதுவரைக்கும் கர்த்தர் இயேசுவுக்கு இப்பேற்பட்ட நீதின்னு தெரியலையாம். அவரு சொல்றாரு. தேவன் நீதி பத்தி ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கிறாரு. ஆனா இவ்ளோ டாப்பா இருக்குமா? இவ்ளோ அதிகமா தேவன் இவ்ளோ தேவன் சீரியஸா ரொம்ப ஷார்ப்பா பார்க்கிறாராங்கிறத கெட்செமனேல தான் அவரு புரிஞ்சிருப்பாராம். அன்பான சகோதர, சகோதரி இந்த அளவுக்கு நமக்கு சகோதரர்கள் அவருங்க குறிப்பிடுறாங்க. இப்படி சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, இப்படி கர்த்தர் இயேசு புரிஞ்சனால தான், அவர் நீதி இந்த அளவுக்கு புரிஞ்சனால தான், தேவன் இந்த அளவுக்கு நீதிய பார்க்கிறார். அப்ப அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணணும் அதுக்கு? விட்டு குடுக்கணுன்ட்டு, அப்படி விட்டு குடுக்கும்போது தான், அவர் அந்த ஆசாரியத்துவ பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு பூரணரானார். அன்பான சகோதர, சகோதரி. ரொம்ப அழகான ஒரு வார்த்தைகள தான் நமக்கு அங்க சொல்லியிருக்கிறார்ன்ட்டு நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பரிபூரணர் தான். ஆனா பூரணமாகும்போது இந்த ஒரு கருத்துக்கள் இருக்கு. இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு கருத்து சகோதரர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, 2 வார்த்தை சொல்றார். குணலட்சணத்தில் பூரணம் மற்றும் சரீரத்தில் பூரணம். இது 2மே வேற வேற. குணலட்சணத்தில் பூரணம், சரீரத்தில் பூரணம் 2மே வேறுபட்ட காரியங்கள்ன்றார். இத வந்து நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறார். சரீரத்தில் பூரணங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல. சரீரத்தில் பூரணம் என்பது தேவனுடைய வேலை. தேவனுடைய சிருஷ்டிப்பு. தேவன் ஆதாம பரிபூரணனா சிருஷ்டித்தாரு. ஆனா குணத்தில பூரணம் இல்ல, விழுந்துட்டார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ சிருஷ்டித்தார் பூரணரா. ஆனா குணத்தில அவர் சிருஷ்டிக்க வேண்டாம். அதான் சகோதரர் சொல்ல வராரு. சரீரத்தில் பூரணங்கிறது தேவனுடைய வேலையாகும். குணலட்சத்தில் பூரணம் என்பது யார் கொண்டு வரணுமாமா? ஒரு ஒரு தனி நபர்கள் கொண்டு வரணும். அவர்களுடைய தனிப்பட்ட செய்கை அது. குணலட்சணத்தில பூரணங்கிறது, நான் பூரணமனிதனாக சிருஷ்டிக்கப்பட்டுட்டேன். அதான் என் குணம் பூரணமா இருக்கு. அப்படி இல்ல. நீங்க பூரண சரீரத்தோட சிருஷ்டிக்கப்பட்டிருக்கீங்க. அவ்வளவுதான் தவிர, பூரண குணத்தோடு சிருஷ்டிக்கப்படல. அதான் சகோதரர் சொல்றாரு. தேவனுடைய வேலை தான் பூரண சரீரம் கொண்டு வரது. அத அவர் செஞ்சுட்டாரு கர்த்தர் இயேசுவுக்கு. ஆனா குணலட்சணத்தில பூரணமாகிறத கர்த்தர் இயேசு கையிலேயே விட்டார். அதுக்கு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை பயன்படுத்தார். என்ன வார்த்தைன்னா, அறிவுள்ள சிருஷ்டிகளின் வேலையாக இருக்குதாம். குணலட்சணத்தில பூரணத்த கொண்டு வரது, அறிவுள்ள சிருஷ்டிகளின் வேலை. தேவனுடைய வேலை கிடையாது. அறிவுள்ள சிருஷ்டிகள்லாம் யாருங்க? நம்ம தான். நம்மள தான் அப்படி சொல்றாரு. அன்பான சகோதர சகோதரிகளே. கர்த்தர் இயேசு கிறிஸ்து அறிவுள்ள சிருஷ்டியா அவர் காட்டினார் தன்னைய. தன்னை வெளிப்படுத்தி காட்டினார். இன்னைக்கு நமக்கு அதே விஷயம் தான் இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரி. நாம் அறிவுள்ள சிருஷ்டியா இருந்தா கண்டிப்பா, நம்ம அறிவுள்ள சிருஷ்டியா நம்ம காணப்படுறோம். நம்முடைய குணலட்சணத்த பூரணத்துக்கு கொண்டு வரதுக்கு நம்ம தான் முயற்சி எடுக்கணும். நம்ம மாம்சத்தில பூரணர் கிடையாது. குணலட்சணத்திலயும் பூரணர்கள் இல்ல. தேவன் மாம்சத்த எப்படி பார்க்கிறாருன்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய நீதி மூலமாக நீதிமானாக பார்க்கிறார். முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிருச்சு. நீதிமானாக நம்மள பார்க்கிறார். நம்ம தேவன்ட்ட ஜெபம் பண்ணா தேவன் கேட்கிறார். ஆனா உள்ளுக்குள்ள, இருதயத்துக்குள்ள, செய்கையில இத வந்து நம்ம தான் செய்யணும்.
தேவன் அந்த பூரணத்த, அந்த செய்கையினுடைய மதிப்ப, தரத்த உயர்த்துவதுல அவரு உதவி செய்வாரு. ஆனா, அந்த உதவிய பெற்றுக்கொண்டு அந்த தரத்த உயர்த்துவதுல நம்ம தான் என்ன செய்யணும்? அதிகமான வேலைய செய்யணும். அப்படி செய்யும்போது நம்ம ஒரு அறிவுள்ள சிருஷ்டியாக நம்ம வேலைய காணப்படணும் என்று சொல்றார். இது சொல்லும்போது தான் ஒரு உதாரணம் குடுக்குறாரு. ஒரு செடிய ஒரு உதாரணமா காட்டிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த செடி முதல்ல மென்மையா இருக்கும். அதுக்கு தேவனுடைய அன்பின் பிரகாசம் தேவைப்படுது. அதாவது சூரிய வெளிச்சம் தேவைப்படுது. பின்பு கிருபையாகிய தண்ணீர் அடிக்கடி ஊத்த வேண்டியிருக்கும். பின்பு அது விசுவாசத்துக்கும் கீழ்ப்படுதலையும் தூண்டுவதற்கு அது வளர்ப்பிக்கப்படும். பின்பு அது குணலட்சணங்களை பற்றின அறிவை ஆ அஸ்திபாரமாக கொண்டு அது வளர்க்கப்படும். சாதகமான சூழல்ல அந்த செடி வளர்க்கப்பட்ட பின்பு, ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது அந்த செடிக்கு என்ன பண்ண வேண்டும் அப்டின்னா, கட் பண்ற வேல வரும். அந்த செடிய சோதனைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு நேரம் வரும். அதான் சொல்றாரு, கிள்ளி விடுதல். அது எப்படி சொல்றாருன்னா, இது பயிற்சி கொடுக்கும் கிள்ளி விடுதல் வேலைக்குள்ள அந்த செடி போகுமாம். பயிற்சி கொடுக்கும் கிள்ளி விடுதல் அப்டின்னா, அந்த செடி மரம் ஆகணும்னா, அந்த பயிற்சி கொடுக்கும் கிள்ளி விடக்கூடிய வேலைக்கு போகணும் அது. போனா தான் அது மரம் ஆகும். அந்த வேலை தான் தேவன் நம்மகிட்ட செய்வாரு. அப்படி செய்யும்போது தான் நம்ம என்ன பண்ணணும், அறிவின் ஜீவிகளாக, ஒரு அறிவுள்ள ஜீவியாக, ஒரு சிருஷ்டியாக நம்மளை நிரூபிக்கிறவர்களா காட்டணும். அன்பான சகோதர சகோதரி. இப்படி நம்ம காட்டும்போது தான், நாம் உறுதித்தன்மை அடைவோம், நாம் பூரணமடைவோம் என்று பார்க்கிறோம். அந்த உபத்திரவத்தின் வாயிலாக பூரணமடைவோம் என்று நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. இப்ப ஆண்டவருடைய விஷயத்திலயுமே அப்படியே தான் காணப்பட்டுச்சு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அவருடைய ஆரம்ப பருவத்திலிருந்து அவர் கடைசி வரைக்கும் அவர் பூரணரா காணப்பட்டாரு. அவர் குணநட்சத்திரமே பூரணமா காணப்பட்டாரு. ஆனா, ஆசாரியத்துவ பொறுப்பை பொறுத்தவரைக்கும் அவர் கொஞ்சம் பரிபூரணத்துல கொஞ்சம் குறைவா காணப்பட்டாரு. அதையுமே கர்த்தர் இயேசு தேவன் என்ன பண்ணாருங்க, கெத்செமனேல அந்த பூரணத்தினுடைய குறைவையுமே என்ன பண்ணாருங்க, நிவர்த்தி பண்ணாரு. சரி பண்ணாரு. சரி பண்ணுவதற்கான உதவிகளையும், சரி பண்ணுவதற்கான வாய்ப்புகளையும் தேவன் அனுமதிச்சாரு. அப்படி அனுமதிக்கும் பொழுது கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க அந்த சோதனையின் வழியாக, சகலவிதமான சோதனையின் வழியாக அந்த பூரண தன்மைய அவர் காத்துக்கொண்டு அந்த பூரணத்தை பெருக்கினார். அன்பான சகோதர சகோதரி. ஸோ இது இது நம்ம குமாரனா இருந்தும் என்ற தலைப்பின் கீழ அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பாடங்களாக இருக்கு. அடுத்தபடியாக யாருக்கு கிறிஸ்து நித்திய ரட்சிப்புக்கு காரணராக இருக்கிறார்? யாருக்கு கிறிஸ்து நித்திய ரட்சிப்புக்கு காரணராக இருக்கிறார்? நம்ம வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாம் பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி பாருங்க இந்த வசனங்கள்லாம் ரொம்ப முக்கியமான வசன பகுதிகள். தாம் பூரணரான பின்பு, எதுல பூரணரான பின்பு? ஆசாரித்துவ பொறுப்புல, குணலட்சணத்தினுடைய வளர்ச்சியில் விஷயத்துல பூரணமான பின்பு, தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி என்று சொல்றது. அப்போ இத நம்ம படிக்கும்போது ரொம்ப எளிமையாக நம்ம அத படிச்சிடுறோம் இல்லைங்களா? ஆனா சகோதரர் ரசல் அவர்களுடைய விளக்கத்த பார்க்கும்போது, அவ்வளோ எளிமையா இத எடுத்துக்கொள்ளக்கூடிய வார்த்தைகள் இல்ல. அன்பானவர்களே. தாம் பூரணரான பின்பு என்று சொல்லும்போது, அவர் பூரணரான பின்பு நமக்கு ரட்சிப்பு உண்டாகும்படியான ஒரு வேலை செய்றார். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கும்போது, அவர் ஒரு விஷயத்துல பூரணத்துல குறைவுபட்டு இருந்தாரு. ஆனா, பயிற்சியின் வழியாக, கடும் சோதனையின் வழியாக அவர் பூரணமானவராக மாற்றப்பட்டாரு. பூரணமானவர் தன்னைய மாற்றினாரு. மாற்றின பின்பு, இப்ப அவரு பூரணம் ஆயிட்டாரு. ஆன பின்பு என்ன செய்றாராம்? என்ன என்ன அவருக்கு என்ன ஒரு 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 விஷயத்துல தேவன் அவர கொண்டு போய் நிப்பாட்டுறாராமா, எனக்கும் மனிதர்களுக்கும் நீங்க தான் மத்தியஸ்தர். நீங்க பூரணர் ஆயிட்டீங்க. இப்ப எனக்கும் மனிதர்களுக்கும் நீங்க தான் மத்தியஸ்தர். ஒரு மிகப்பெரிய பொறுப்ப செஞ்சார் இல்லைங்களா மாம்சத்துல? ஆசாரிய பொறுப்பு செஞ்சுட்டார் இல்லைங்களா? செஞ்சு முடிச்சுட்டு, இப்ப அவரு இன்னொரு பொறுப்பு குடுக்குறாருன்னா, நீங்க தான் எனக்கும் ஜனங்களுக்கு இடையே என்ன பண்ண போறீங்க? மத்தியஸ்தம் பண்ண வேலைய செய்ய போறீங்க. பெரிய பொறுப்பு. பொறுப்பு இதுக்கு மேல என்ன பொறுப்பு? அதிகமாயிட்டே இருக்கு கர்த்தர் இயேசுவுக்கு பொறுப்பு. ஆனா இந்த பொறுப்பு செய்யும்போது அவர் மகிமையிலிருந்து செய்றார் இல்லைங்களா? மகிமையிலிருந்து பொறுப்புகள செய்றார். ஆனா அந்த பொறுப்பு இருக்கு இல்லைங்களா? பொறுப்பு ரொம்ப முக்கியமான பொறுப்பு. அந்த பொறுப்புக்காக தான் தேவன் என்ன பண்ணாராமா, அவரை கடுமையான சோதனைக்குள்ள அங்க உட்படுத்தினார் என்று அங்க நமக்கு சொல்றார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இதைத் தொடர்ந்து அவர் சொல்றாரு, இப்படி கர்த்தர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட பூர்ணமானவர் பின்பு, அவருக்கு கீழ்ப்படுகிற யாவர்? யார் அப்படின்னா, அவருடைய பின்னடியார்கள். அதாவது அவருடைய ஆசாரிய அங்கங்கள். அவருடைய ஆசாரிய அங்கங்களுக்கு அவர் அதே பொறுப்பு கொண்டு வரணும். அதே பொறுப்பை நிறைவேற்றுவார் என்று நாம் பார்க்கிறோம். வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையுமுள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது.
ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். பாருங்க இந்த வசனங்கள்ல, அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக, தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படி பார்த்தீங்களா? இதுதான் அங்க கெத்செமனேல நடந்துட்ட விஷயங்கள். கெத்செமனேல தேவன் எதிர்பார்த்துட்ட விஷயங்கள், இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படி எல்லா விதத்திலும் இருக்கும்படி செய்திருக்கிறார். பின்பு அடுத்த வசனத்துல படிக்கிறோம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய, இப்ப நமக்கான எல்லா உதவிகளையுமே அவர்ட்டருந்து தான் நம்ம பெற்றுக்கொள்றோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. நாம் உடன் ஆசாரியர்களாக இருக்கிறோம். உடன் ஆசாரியர்கள்ன்னு சொல்லும்போது நம்முடைய பொறுப்பு என்ன? பிரதான ஆசாரியருடைய பொறுப்பு ஒண்ணு இருக்கு. உடன் ஆசாரியர்கள் இருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்பு என்ன? நம்முடைய பொறுப்பு. நாமும் உடனங்கங்களாக பலி செலுத்தப்படணும். பலியாகணும். பாவ நிவாரண நாளை தொடர்ந்து வரக்கூடிய, காளையை தொடர்ந்து வரக்கூடிய வெள்ளாட்டுக்கிடா. அதுவும் அதுவும் பலியாகணும் இல்லைங்களா? நம்முடைய ஆசாரிய ஊழியம் நம்மட்ட இருக்கு இல்லைங்களா? நாம் ஆசாரியர்களாக என்று சொல்றார். நம்முடைய ஆசாரிய ஊழியத்தையும் நம்ம செய்யணும் என்று அவர் குறிப்பிடுறார். அது மாத்திரம் இல்லாம, நாம் நம்முடைய பிரதான ஆசாரியருடைய கைகள்ல கீழ்ப்பட்டு இருக்கணுங்கிறார். இப்ப எப்படி ஆசரிப்பு கூடாரத்துல வெள்ளாட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடா கொண்டு வரும்பொழுது பிரதான ஆசாரியர் என்ன பண்ணுவாருங்க முதல்ல? அந்த ஆட்டின் மேல கை வைப்பார். கை வைத்த பின்பு தான் அத என்ன பண்ணுவாருன்னா வெட்டுவாங்க. அப்ப இந்த கை வைக்கிறதுங்க என்ன கை வைக்கிறதுங்கிறது என்ன அர்த்தம்னா, அந்த ஆடு ஒப்புதல் குடுத்திருக்கு. இந்த ஆட வந்து என்ன பண்ண போறோம் இப்ப? வெட்டப் போறோம். இப்ப அந்த ஆடு இதுக்கு என்ன பண்ணணுங்க? ஒத்துழைக்கணும், கீழ்ப்படியணும். அந்த ஆடு ஒத்துழைக்கணும், கீழ்ப்படியணும். இது நம்ம செய்யணுங்கிறார். இது நம்ம செய்யும்போது தான் பிரதான ஆசிரியர் இருக்கிற நாம பிரதான ஆசிரியர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாம் பலியாகுவதற்காக, பலியாகி நாம் இன்னொரு ஆசாரியர்களா மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவார் என்று பார்க்கிறோம். இதற்கான விஷயங்கள தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு கெத்செமனேல அவ்ளோ தூரம் பிரஷர், கடும் சோதனை குடுத்து அவரு கொண்டு வந்தார்ன்னு பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப உபத்திரவங்கள் வழியா கர்த்தர் இயேசு கிறிஸ்து முதல்ல பூரணமானாரு. அதைத் தொடர்ந்து அவருடைய சீசர்கள் அவர்களும் பாடுகள் மற்றும் அவமானங்கள் மற்றும் துக்கங்கள் இதன் வழியா கடந்து செல்வதை தேவன் அறிஞ்சனால, அவர்களுக்கும் அந்த மாரியான கஷ்டங்கள், உபத்திரவங்கள் மத்தியில போகும்பொழுது, அவர்களை எப்படி காக்க வேண்டும்? எப்படி நடத்த வேண்டும்? அவர்களுக்கான அறிவுரை என்ன? என்பதெல்லாம் விஷயங்கள கர்த்தர் இயேசு தான் சபைக்கு முழுமையாக சொல்லிக் குடுத்து நடத்துவார் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இதுல குறிப்பிடும்போது என்ன சொல்றாருன்னா, சபைக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள் சொல்லும்போது, ஆ நான் படிக்கிறேன் பாருங்க. சபைக்கு எதிராக விறகு கட்டைகள், சித்திரவைக்குரிய கருவிகள் மற்றும் நாகரிகமான அ சித்திரவதை முறைகளை கைக்கொண்டும், பதத்திரங்களைக் கொண்டும் சாத்தான் போராடுவான். பாருங்க சபைக்கு எதிராக உபத்திரங்கள் பார்க்கும்போது, விறகு கட்டைகள் பழங்காலத்துல நடந்தது. சித்திரவைக்குரிய கருவிகள் மற்றும் நாகரிகமான சித்திரவதை முறைகளைக் கொண்டும். அது என்ன நாகரிகமான சித்திரவதை முறை? நாகரிகமான சித்திரவதை முறையா? நமக்கு ஏதாவது தோணுதுங்களா? நாகரிகமான சித்திரவதை முறைன்னு சொல்லும்போது நம்ம வசனம் வாசிக்கலாம். அவர் இந்த வசனம் தான் காட்டுறாரு. சங்கீதம் 64, 2 மற்றும் 3. சங்கீதம் 64, துன் 2 மற்றும் 3. துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தைப் போல் கூர்மையாக்கி ஆமா. அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தைப் போல கூர்மையாக்கி இதுதான் நாகரிகமான சித்திரவதை செய்யக்கூடிய கருவி. டிசிப்ளினா, டீசென்ட்டா இருக்கக்கூடிய ஒரு கருவினா என்னன்னா நாக்கு தாங்கிறாரு. இத வச்சு நீங்க என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து சகோதரர் யார் கை நீட்டி நம்ம அடிக்க போறது கிடையாது. கஷ்டப்படுத்த போறது கிடையாது. அந்த மாரி நம்ம எதுவும் பண்ண போறதில்ல. ஆனா ஒண்ணு செய்வோம் என்னன்னா, இந்த நாக்குல என்ன பேச முடியுமோ பேசிருவோம். இந்த வாயால என்ன பேச முடியுமோ அதெல்லாம் பேசிருவோம். பேசிட்டு ஒரு வார்த்தை, நான் தெரியாம பேசிட்டேன். ஆனா இருதயத்தின் நிறைவே உள்ள இருக்கு இல்லையா? அதுதானே பேசுறோம் இல்லையா? சகோதரர் சொல்றாரு, இது நவீனமான ஒரு கருவி. இந்த கருவிய நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இந்த கருவியினால ஒரு தேசமே அழிஞ்சிருக்கு. தேசமே யுத்தத்துல மடிஞ்சிருக்கு, அழிஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட கருவி தான் இது. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய அழிச்சு போடுறதுக்கு இந்த ஒரு கருவி ஒண்ணு போதும். மத்த சகோதரர்கள பலவீனத்துல ஆழ்த்துறதுக்கு, பண்றதுக்கு இந்த ஒரு கருவி ஒண்ணு போதும்.
அன்பான சகோதர இந்த கருவியை நம்ம சகோதர மத்தியில பயன்படுத்திடக்கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளே. அந்த கருவி அந்த கருவிய நம்ம என்ன பண்ணிடணும்? குழி தோண்டி புதைச்சிடணும். அந்த கருவியே வேண்டாம். ஆனா ரொம்ப சிரமமான விஷயம் இல்லைங்களா? அந்த கருவி நம்ம குழி தோண்டி புதைக்கிறதுங்கிறது. ஆனா செய்யணுங்கிறாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இந்த கருவி நம்ம வந்து நாகரிகமான சித்திரவதைப்படுத்தக்கூடிய இந்த கருவிய நம்ம என்ன பண்ணணும்னா, இதை நம்ம அகற்ற வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. இப்படியாக கர்த்தர் இயேசு நமக்கான ஒரு வழியை ஏற்படுத்துவதற்காக தான், அவரு இந்த அளவுக்கு ஒரு கடுமையான சோதனைக்குள்ள அவர் உட்படுத்தப்பட்டாரு என்று நாம் பார்க்கிறோம். வசனம் நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. ரொம்ப முக்கியமான வசன பகுதிகள். அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில். அநேக பேர அவர்ட்ட சேர்க்கணும். அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களாலே பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து அப்படித்தான் செய்யணும். ஏன்னா, அவர் மூலமாக இனி அநேக பிள்ளைகள் மகிமைக்கு கொண்டு வர போறாங்க. அதனால அவரை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துறது அவருக்கு ஏற்றது. அவருக்கு அப்படிதான் செய்யணும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படிதான் செய்யணுன்ட்டு தேவன் அப்படிதான் செஞ்சார். அன்புக்குரிய சகோதர சகோதரியே. நமக்கும் இதே காரியங்கள் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி. நாம் அநேக பிள்ளைகள்ல மகிமையில நம்மளும் காணப்பட போறோம். காணப்பட போறோம்ன்னு சொல்லும்போது, நமக்கு நாம் பலியாகணும். பலியாகறதுக்காக வந்திருக்கிறோம். நம்முடைய கணக்கு, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய நடத்தைகள், நம்முடைய ஒவ்வொரு கிரியைகள் அத்தனையுமே தேவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பை குறித்த பய உணர்வு நமக்கு எப்போதுமே காணப்படணும். நம்ம எந்த வகையிலுமே நவீன கருவிய, நவீன சித்திரவதை கருவிய பயன்படுத்திடக் கூடாது. ரொம்ப முக்கியமா சொல்றார் சகோதரர். அவர் எந்த வகையிலுமே கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த கடைசி நேரத்துல ஒரு வார்த்தை கூட அவர் என்ன பண்ணலைங்க. தவறான வார்த்தைகள் பயன்படுத்தவே இல்ல. அவருக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருந்துச்சு. அவர்களுடைய தவறுகள சுட்டிக்காட்டுவதற்கு ஏராளமான வார்த்தைகள் இருந்துச்சு. ஏராளமான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனா ஒருபோதும் அவர் அத அப்படி செய்யவே இல்லை. நாம் அப்படி செய்யக்கூடாது. கசப்பான வார்த்தைகள், காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இந்த மாதிரியான ஒரு காரியங்கள் சகோதரர்கள கஷ்டப்படுத்துறது, உபத்திரவப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இதை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்றாருன்னா, இத நம்ம விட்டு களைந்து போடணும் என்று அவர் குறிப்பிட்டார் அன்புக்குரிய சகோதரர். இதெல்லாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு அ அவருடைய அவருடைய செய்கையின் விளைவாக, அவர் பூர்ணப்படுத்துதலின் விளைவாக நமக்கு கிடைத்திட்ட ஒரு மேலான ஒரு வாய்ப்புகளாக இருக்குது. இத சொல்லிட்டு தான் சகோதரர் சொல்றாரு, எப்பேர்ப்பட்ட ஒரு ஞானமுள்ள பிதா நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. எப்பேர்ப்பட்ட ஞானமுள்ள பிதா நமக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ இப்பேர்ப்பட்ட ஒரு ஆ பிரதான ஆசாரியாக குடுத்திருக்கிறாரு. இத நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும் என்று சொல்றாரு. அதனால தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மாம்சத்துல இருக்கும்போது அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, பிதா தாமே உங்களை நேசிக்கிறார். பிதா தாமே உங்களை நேசிக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். யோவான் 16:27. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இந்த மாரி ஒரு வாய்ப்புக்குள்ள, இந்த மாரி ஒரு அருமையான ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள, பாக்கியத்துக்குள்ள நம்மள தேவன் உட்படுத்தியிருக்காருன்னு கேட்கும்போது, தேவன் நம்மளை நேசிக்கிறதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது என்று நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அடுத்து சகோதரர் நமக்கு இதை தொடர்ந்து சொல்லும்பொழுது, கர்த்தர் இயேசு கிறிஸ்து உபத்திரவத்தின் வழியாக ஆசாரியத்துவத்தின் பொறுப்புக்காக பூரணப்படணும். அதுல அவர் கொஞ்சம் குறைவுபட்டு இருந்தார். இந்த செயல்முறை ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த செயல்முறை ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு விஷயத்த பார்க்குறாரு. சகோதரன் காட்டுறாரு. என்ன காட்டுறாருன்னா, ஒரு பக்கம் அது இருந்தாலுமே, அந்த விஷயத்த அந்த ஆசரித்து அந்த ஆசாரிய பொறுப்பு இருக்கு இல்லைங்களா? அந்த ஆசாரியத்துவத்தினுடைய பொறுப்ப நிறைவேற்றுறதுல அவரு எவ்வளவு ஒரு உண்மையா இருந்தார். அந்த உண்மைய நம்ம கவனிக்கணுங்கிறார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரொம்ப உண்மையா இருந்து, ஆசாரியத்துவ வேலை தானே பரவாயில்லன்னு சொல்லி அவர வந்து விட்டுறல. அந்த ஆசாரியத்துவ வேலைய, அந்த பொறுப்ப செய்றதுல அவர் ரொம்ப உண்மையா இருந்தாரு. அந்த உண்மைய நம்ம கவனிக்கணுன்றார். அவர் எவ்வளவு நமக்காக தான் உண்மையா இருந்தார் இல்லைங்களா? நமக்காக தான் உண்மையா இருந்தாரு. யாருக்காகவும் இல்ல. நமக்காக தான் உண்மையா இருந்தாரு. அந்த உண்மையை கர்த்தர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு உண்மையா இருந்தாருங்கிறத நம்ம கவனிக்கணும் என்று அங்க நமக்கு சகோதரர் சொல்றார். இதைத் தொடர்ந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மைப் போலவே கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து துக்கத்துக்கும், துயரத்துக்கும் பழக்கப்பட்டவரா தான் காணப்பட்டார். நம்மைப் போல தான் அவர் வாழ்ந்தார் பூமியில வாழும்பொழுது. அவருக்கேற்ற பூமி இது கிடையாது. ஆனால் அவர் இங்க வந்து வாழ்ந்து இந்த மனிதர்களோட தான் இருந்தாரு. நம்ம என்னலாம் கஷ்டப்படுவோமோ, என்னலாம் துக்கப்படுவோமோ, அது எல்லாத்துக்குமே அவருக்கும் பழக்கப்பட்டிருந்தார். இப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்கள் மூலமா தான் அவர் என்ன பண்றாருன்னா, நமக்கு ஒரு நல்ல ஒரு ரட்சிப்பினுடைய வாய்ப்பை ஏற்படுத்தி குடுத்துட்டு, மத்தியஸ்தராக ஒரு வகையில பொறுப்பேற்கிறாரு. இன்னொரு பொறுப்பு நமக்காக.
என்ன பொறுப்பு இருக்கிறார்ன்னா, பரிந்து பேசுபவராக ஒரு பொறுப்பு இருக்கிறார். பாருங்க இது வந்து அந்த கெத்செமனேல அந்த அளவுக்கு நம்ம அந்த 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 அளவுக்கு கடுமையான சோதனைக்குள்ள போகலன்னா, இன்னைக்கு பரிந்து பேசுபவரா நமக்கு என்ன பண்ண மாட்டாரு கர்த்தர் இயேசு? இருக்க மாட்டார். பரிந்து பேசுபவர். எவ்வளவு பெரிய வார்த்தை இல்லைங்களா? நமக்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுபவராக காணப்படுறார். நம்முடைய பிரதான ஆசாரியர் இப்படியாக பூரணப்படுத்தப்பட்டதன் விளைவாக, நமக்காக இன்னைக்கு பரிந்து பேசுபவராக தேவன் சமூகத்துல எப்பவுமே இருக்கிறார். அவருடைய பரிந்து பேசுதல் இல்லன்னா, இன்னைக்கு நம்ம இல்லை. இது மிக முக்கியமான ஒரு வார்த்தை அன்புக்குரிய சகோதர சகோதரி. இதனால தான் நம்முடைய பிரதான ஆசாரியர் பூரணப்படுத்தப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அடுத்த பாயிண்ட்க்கு நம்ம போகும்போது, இந்த மகா பிரதான ஆசாரியர்ட்ட இருந்து இந்த மகா பிரதான ஆசாரியர் வந்து தம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்கும்போது, இந்த மகா பிரதான ஆசாரியர்ட்ட நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்கும்போது, அவரு நம்முடைய முழு வாழ்க்கைய எடுத்துக்கிட்டார். முழு வாழ்க்கைய எடுத்துட்டு, அவருடைய பூரண வாய்மை, ரொம்ப அழகான வார்த்தை பயன்படுத்துறார். பூரண வாய்மை. அதாவது அவர் நேர்மை மாறாதவர், உண்மை மாறாதவர். கர்த்தர் இயேசு. அவர் என்ன பண்றாரு அப்டின்னா, அவரு நான் பரிந்து பேசுபவராக, பிரதான ஆசிரியராக உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்? உங்கள நான் சந்திப்பேன்னு சொல்லி உறுதி குடுக்குறாரு. அது மாத்திரம் இல்லாம நான் எப்படி பரந்த மனப்பான்மையோடு இருந்தேனோ, அந்த பரந்த மனப்பான்மையோடு நீங்கள் இருக்கும்படியாக, அந்த பரந்த மனப்பான்மையோடு நான் உங்களிடத்தில் செயல்படும்படியாக, நான் இப்படிதான் உங்ககிட்ட இயக்கப்படுவேங்கிறத கர்த்தர் இயேசு நம்மகிட்ட செஞ்சு காட்டுறார். நம்ம கேட்கறது எல்லாமே கிடைக்குதா? எதுவுமே கிடைக்கிறது இல்லைங்களா? ஆனா ஆவிக்குரிய விஷயத்துல ஒண்ணு கேட்டு பாருங்க, கிடைக்கும். இதுதான் இயக்கப்படுறது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு இயக்குறார் ஒரு விஷயம் இயக்குறாரு. என்ன அப்டின்னா, அவர் எப்படி தேவன்ட்ட என்ன எதிர்பார்த்தாரோ, என்ன தேவன்ட்ட கேட்டாரோ, எதற்காக தேவன்ட்ட முன்னுரிமை கொண்டாரோ, அதை மட்டும் தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. அதை மட்டும் தான் அவர் செய்யணும்னு விருப்பப்படுறார். நாம் முழுமையாக அவர்ட்ட ஒப்புக் கொடுக்கும்போது, இதை அவர் செய்வார் என்று பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே. அப்போ யோசிச்சு பாருங்க கர்த்தர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கடைசி நேரத்தினுடைய காட்சி, அதனுடைய சாட்சிகள் இது எவ்வளோ ஆழமா காணப்படுது பாருங்க. அந்த ஆழத்திலிருந்து நம்ம எவ்வளோ அருமையான விஷயங்கள வந்து நம்ம எடுத்துக்கொள்றோம் பாருங்க. அப்போ நாமளும் இப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை காட்டும் பொழுது, ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அவர் கரத்தில வெள்ளாட்டுக்குட்டியாக, வெள்ளாட்டுக்கிடாவாக நம்ம ஒப்புக் கொடுக்கப்படும் பொழுது, நாம் நம்மை ஒரு சரியான அவருக்கேற்ற பலியாக, தேவையான பலியாக அவர் நம்மை மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் கர்த்தர் இயேசு. அதற்கு தேவையானது என்னன்னா, அவர் கையில இருந்து நம்ம நழுவி போயிறக்கூடாது. அவர் கையில நம்முடைய வாழ்க்கை இருக்குது. அவருடைய கரத்தில நம்முடைய வாழ்க்கை இருக்குன்னு சொல்லும்போது, நம்பணும். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அவர் எது செய்தாலுமே நம்முடைய நன்மைக்கு ஏதுவா தான் இருக்குது. நன்மையா இல்ல. நன்மைக்கு ஏதுவா தான் இருக்குங்கிற அந்த பூரண நம்பிக்கை நமக்கு வரணும் என்று அவர் குறிப்பிட்டார் அன்புக்குரியவர்களே. தாம் பெற்ற பொறுப்புகள அவரு மகிமையானவரா காணப்படுறாருங்கிறத நம்பணும். அவர் ஒரு பொறுப்பு பெற்றிருக்கிறார் இல்லைங்களா? அந்த பொறுப்புல அவர் மகிமையில காணப்படுறார். மகிமையானவராவும் காணப்படுறார். அத நம்ம நம்பணும். அத நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இதுக்காக நம்ம நன்றி செலுத்தணுங்கிறார் சகோதரர். நமக்காக இவ்ளோ பெரிய ஒரு முயற்சி எடுத்து, இவ்ளோ பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு வேலைய செய்திருக்கிறார் கர்த்தர் இயேசுன்னு சொல்லும்போது, அவர்ட்ட நம்ம கீழ்ப்பட்டு நடக்கும்போது, அவரிடம் நம்ம அடங்கி நடக்கும்போது, சரியாக அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ, பிதாவாகிய தேவன் எப்படி எதிர்பார்க்கிற நம்மை, அதைப் போலவே நம்மை மாற்றுவதற்கு கர்த்தர் இயேசு என்ன பண்றாருங்க? வல்லமையுள்ளவராக காணப்படுறார் என்று பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. இதோட இந்த பாடத்த நம்ம இங்க நிறைவு செய்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இறுதியாக ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம படித்துட்டு முடிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து, உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அவன் பாருங்க ரொம்ப அருமையான வசன பகுதிகள். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று அறிந்து, நாங்கள் உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்ட வேண்டும். ஏன்னா, அந்த உபத்திரவங்கள் தான் நம்மை பூரணத்துக்குள்ள வழிநடத்தும். பூரணத்துக்குள்ள வழிநடத்தும் அன்புக்குரிய சகோதர சகோதரர். கடைசியாக சகோதரர் முடிக்கும்போது என்ன ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட் பேசுறார் அப்படின்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து தேவன் என்ன கேட்டாலுமே, அதாவது அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் இயேசுடைய வாழ்க்கைய திரும்பி பார்க்கும்போது, லோகாசா இருக்கும்போதும் தேவனோடு இணைந்து செயல்பட்டார். மாம்சமா வந்த பின்பும் தேவனோடு இசைந்து செயல்பட்டார். இப்ப மகிமையிலேயும் அதான் செஞ்சுட்டு இருக்கிறார். இதே தான் நம்மளும் செய்யணுங்கிறார். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட இணைந்து செயல்படணும். அவரோடு இந்த ஊழியத்தில இணைந்து செயல்படணும். இணைந்து செயல்படணும் என்ன அர்த்தம்? ஒரே இருதயத்தில, ஒரே சிந்தையில, ஒரே நோக்கத்தில, ஒரே நம்பிக்கையில
நம்ம காணப்படுறது தான் ஒரே வகையில இணைந்து செயல்படுவதற்கான அர்த்தம். இருதய மனநிறைவோடு, மகிழ்ச்சியோடு கர்த்தர் இயேசு செய்தார். அதேபோல நாமும் தேவனும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவும் இணைந்து செய்யும்போது, நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு மனநிறைவு இருக்கும். அந்த மனநிறைவோடு கஷ்டமும், உபத்திரவங்கள் இருந்தாலுமே, உள்ளார்ந்த சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தோட நம்ம இந்த ஜீவியத்த என்ன பண்ணலாம்? உபத்திரவங்களோட கடக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அருமையான ஒரு தியானங்கள நம்ம தியானிச்சிருக்கோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இப்படிப்பட்ட ஒரு மேலான வாய்ப்பை தந்த தேவனுக்கு நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்பு கொடுத்த சகோதரி யாவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். நன்றி பிரகாஷ் பிரதர். அன்புக்குரிய